அன்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் என்னுடைய நேசத்துக்கும் உரிய அருமையான தேவதாசன், இந்த பூரண சுவிசேஷ எழுப்புதல் சபைகளின் தாபகர், தலைமை போதகராக இருக்கிற அருமையான பாஸ்டர் ஜே செல்லத்துறை அவர்களுக்கு முதலாவது என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தொடர்ந்து என்னுடைய இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் இந்த பட்டிமன்றத்தை பேசி சிறப்பிக்கும்படியாக வந்திருக்கிற பேச்சாளர்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அதை தொடர்ந்து இந்த சபையில் கூடி வந்திருக்கிற என்னுடைய சபையார், அவையோர், சான்றோர், பெரியோர், விசுவாசிகள், எல்லாவற்றுக்கும் மேலாக என் நேசத்துக்குரிய நெஞ்சார்ந்த நெஞ்சங்கள், இன்னும் இந்த நிகழ்ச்சியினை சால்வேஷன் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ரசிகர்கள் அனைவருக்கும், நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த கிறிஸ்மஸ் கால நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு இந்த பட்டிமன்றத்தை நாம் தியானிக்க வாஞ்சிக்கிறேன். இன்றைய நாட்களிலே நமக்கு ஒரு தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன தலைப்பு என்றால், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது, கிறிஸ்மஸ் என்பது, அது அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது ஆராதிப்பதற்குரியதா, மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்குரியதா? நாம் ஆராதிப்பதற்கு உரியதா, மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு உரியதா? இதுதான் இங்கே உள்ள பட்டிமன்றம். ஏன் இந்த தலைப்பு தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னா, இன்றைய நாட்களில் ஆராதனை குறைகிறதா, இல்லை அறிவிக்கப்படுவது குறைகிறதா, அல்லது நம்முடைய சொந்த ஜீவியத்துக்கு இது எப்படி தேவைப்படுகிறது என்கிற எல்லா ஒரு காரியங்களை இந்த தலைப்பில் நாம் அடங்கி இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்லப்போனால், இந்த கிறிஸ்மஸ் என்பது என்ன என்பது நம்முடைய சந்ததிகளுக்கு தெரிய வேண்டும். நம்முடைய வருங்கால அடுத்த தலைமுறைகளுக்கு கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதை குறித்து நன்றாக தெரிய வேண்டும். அதற்காக வேணும் இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக, இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்னால் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஜீசஸ் ஞாபகம் வர்றாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் யார் ஞாபகம் வருவாங்கன்னா, தலையில் ஒரு சிகப்பு தொப்பி, வயிற்றில் ஒரு தொப்பை, சிவப்பு கலரில் ஒரு அங்கி போட்ட ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா, நான் டீசெண்டாக சொல்கிறேன், கிறிஸ்மஸ் தாத்தா ஞாபகத்துக்கு வந்துடுறாரு. ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்பால் இந்த தாத்தா இவ்வளவு பிரபலம் அடையலை. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ்னாலே உடனே ஞாபகம் வர்றது கிறிஸ்மஸ் தாத்தா தான். அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அதனால் இந்த தலைப்பு நல்லா இருக்கும்னு நானும் நம்புகிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். 2வது பட்டிமன்றம் நடத்தும் போதே ஐயா சொன்னாங்க, அந்த தலைப்பு வைக்கலாம், இப்படி வைக்கலான்ட்டு. நான் சொன்னேன், ஐயா நிறைய தலைப்பு வைக்கலாம், ஆனால் நம்ம சபைக்கு சொல்ல போகிற செய்தி என்ன, கேட்டுட்டு இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம், அதுவும் முக்கியம். அதனால் ஜனங்களுக்கு பிரயோஜனப்படணும், அப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த தலைப்பு செஞ்சோம். பார்க்க போகிறோம். நல்ல தலைப்பு தான். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அல்லது இயேசு கிறிஸ்து பிறந்தபோது இதில் ஆராதனை இருந்ததா இல்லை அறிவிக்கப்பட்டதான்னு பார்த்தோம்னா, அதில் 2மே இருந்தது. அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது முதலாவது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லூக்கா 2:10 பார்த்தீங்கன்னா, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு நற்செய்தி, அதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு நல்ல செய்தி நடந்திருக்கு. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது ஒரு நற்செய்தி குழந்தை, அது பிறந்திருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும், ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அதை நம்ம என்ன செய்யணும், அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதர்களே முடிவு பண்ணியிருக்காங்க. இது யார் முடிவு பண்ணது? பரலோகத்தில் முடிவு பண்ணப்பட்டது, மனுஷன் முடிவு பண்ணதல்ல. இதை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு முடிவு பண்ணது பரலோகம். தூதர்கள் இதை மற்றவங்களுக்கு உனக்கு நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து லூக்கா 2:14 பார்த்தீங்கன்னா, உடனே அதே தூதர்கள் திரும்ப பரம சேனையின் திரள் வருகிறது. உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும்
மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்போ தூதர்களே அறிவித்தாங்க, தூதர்களே இப்போ என்ன செய்கிறாங்க? ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஆராதனை நடக்குது. இப்போ அன்னைக்கே கிறிஸ்மஸ் நாட்களில் ரெண்டுமே அங்கே இருந்திருக்கு. அப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள் ஐயா பேசும்போது சொன்னாங்க, மேய்ப்பர்களும் கண்டு அவங்களும் வணங்கி இருப்பாங்க. அப்புறம் போய் நம்ம என்ன சொல்கிறாங்க, நம்ம மற்றவங்களுக்கு பிரசித்தம் பண்ணினார்கள்னு வசனம் சொல்லுது. இதுக்கு மேலே சாஸ்திரிகள் நீண்ட நாட்கள் பிற்பாடு இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து சாஷ்டாங்கம், அவர்கள் தங்களை பொன்னும் பொருள் எல்லாவற்றையும் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினார்கள் இருக்கு, ஆராதனை இருக்கு. மரியாளோ இது எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள் அப்படின்னும் பார்க்குறோம். இதில் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது, இதுக்கு மேலே நான் சொல்லிட்டு இருந்தேன்னா இங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் நடுவர் சொல்லிட்டார், இனிமேல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இதோடு பைபிள் உள்ள விஷயத்தை முடிச்சுக்கிறேன். அடுத்த நேரடியாக நம்ம பட்டிமன்றத்துக்கு போகலாம். வாலிப நாட்களில் எங்கள் ஊரில் கிறிஸ்மஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ கூட பாலப்பள்ளமேங்கிற இடத்துல குடில் செய்கிறாங்க. குடிலினுடைய அளவு என்ன தெரியுமா? குடில் அதனுடைய அளவு என்ன தெரியுமா? 130 அடி நீளம் குடில். உயரம் எவ்வளோ தெரியுமா? 90 அடி. அந்த உயரத்துக்கு செய்கிறாங்க. பல லட்சங்கள் செலவு பண்ணி பண்ணுறாங்க. அப்போ எவ்வளவு பண்ணுவாங்கன்னு நினச்சி பாருங்கள். அவ்வளோ நல்லா செய்வாங்க. ஆலயத்தில் கண்டிப்பாக எங்களுடைய ட்ராமா ஒன்று இருக்கும். நான் கண்டிப்பாக ஒரு ட்ராமா போட்டுருவேன், மற்றவங்களும் போடுவாங்க. அப்போது ஒரு ட்ராமா நடக்குது. ட்ராமாவில் நடந்து அது எழுதினது நான் இல்லை, இல்லை ஒரு பாட்டு நான் நடித்து கொடுத்தேன். அதனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. எழுதினது என்னுடைய ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட். நாடகத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வேறு எதையும் யோசிச்சுருக்கூடாது. நாடகத்தில் உள்ள காட்சியை சொல்கிறேன். கிறிஸ்மஸ் ஆராதனை பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு. தலைமை போதகர் அதுதான் நான் தலைமை போதகர் ஆராதனை நடத்துகிறாரு. அன்னைக்கு நடிச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி நடிக்க தான் செய்கிறேன், அது வேறு விஷயம். எல்லாருமே நடிக்க தான் செய்கிறோம். அப்படி யாரும் உண்மையெல்லாம் ஜீவிக்கலை. பாஸ்டரை பார்த்தா ஒரு நடிப்பு, வீட்டில் மனைவியை பார்த்தா அம்மா அப்படின்னு ஒரு நடிப்பு, வீட்டில் போனால் இன்னொரு இடத்துல போனால் நடிப்பு. அதுதான் வாழ்க்கை. இருக்கட்டும், எப்படியோ அன்னைக்கு நடித்தோம், இன்றைக்கி நடிக்கிறோம், இருக்கட்டும். அந்த நாடகத்தில் ஒரு காட்சி, மொத்த நாடகமே அவ்வளோதான். கிறிஸ்மஸ் ஆராதனை நடக்குது. கிறிஸ்மஸ் ஆராதனையை பாஸ்டர் நடத்திட்டு இருக்காரு. இப்போது திரளான கூட்டம் உட்காந்துருக்கு. ஃபுல் பீட்டில், அது என்னது, ஆல்டரில் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தூதர்களும் வந்து நிற்கிறாங்க. எதுக்கு? ஆராதனையை பார்க்குறதுக்காக வந்து நிற்கிறாங்க. பாஸ்டர் கேட்குறாரு, என்னப்பா யார் நீங்கள், வேஷம் எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கீங்க? இயேசு சொல்கிறாரு, இல்லைப்பா நான் தான் இயேசு. ஏப்பா இயேசு ஏன்ப்பா இங்கெல்லாம் வரப்போகிறாரு? பாஸ்டர் கேட்காரு, இயேசு ஏன்ப்பா இங்கெல்லாம் வரப்போகிறாரு? நான் இயேசு ஐயா, என் தூதனை பாருங்கள். கிறிஸ்மஸ் ஆச்சுன்னாலே இந்த பசங்க இப்படி தான், ரொம்ப முத்தி போச்சு உனக்கு அப்படிங்கிறாரு. எப்பா அவர் சொல்கிறார், இல்லைப்பா நான் தான் உண்மையான இயேசு, பரலோகத்திலேருந்து வந்திருக்கேன் தூதர்களோட. சரி, நான் எப்படி நம்புறது? நீ தான் இயேசுன்னு எப்படி நம்புறது? அன்னைக்கு அவர் தொட்டார், எல்லாரும் சொஸ்தமானாங்க. நீ இப்போது என்னுடைய கையில் இருக்கிற இந்த கம்யூனியன் பாத்திரத்தை தொடு, நீ உண்மையிலே இயேசுவாக இருந்தால் நான் உங்களை நம்புகிறேன். இயேசு வந்து பாத்திரத்தை தொடுறாரு, பாத்திரம் அப்படியே தங்கமாக மாறிடுது. சபையே பார்த்துட்டு இருக்குது, உண்மையான இயேசு தான் வந்திருக்காருன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. சபை இருந்த இடம் தெரியாமல் காலி ஆகிடுச்சு. ஒருத்தன் கூட வீட்டில் இல்லை, எல்லாரும் ஓடிட்டான் எழும்பி. ஒரு 5 நிமிஷத்தில் அத்தனை பேரும் வீட்டில் இந்த ஆளுக்கு ஒரு தட்டு, ஆளுக்கு ஒரு குண்டான், ஆளுக்கு ஒரு செம்பு, ஆளுக்கு ஒரு பாத்திரம் தூக்கிட்டு வந்தான். ஜீசஸ் இதை கொஞ்சம் தொடுங்க, இதை கொஞ்சம் தொடுங்க, இதை கொஞ்சம் தொடுங்கன்னு காபிரியல் தூதன் பக்கத்தில் இருந்துட்டு பார்க்குறான். ஆண்டவரே இவனுங்களை எல்லாம் போட்டுட்டுமா? வாளோட நிற்கிறாரு, போட்டுட்டுமா? புரியுதாப்பா உனக்கு? ஆராதனை புரியுதா? என்ன நோக்கத்தில் ஆராதிக்கிறாங்கன்னு புரியுதா? அவங்க என்ன ஆராதிக்க வரல, என்ன கிடைக்கும்னு வர்றாங்கப்பா. ஆராதனையில் எதுக்கு வர்றாங்க? என்ன கிடைக்கும்னு வர்றாங்க.
இது ஆராதனைக்குரியது. அது ஒரு நாடகம் காட்சி. நான் நடந்ததுன்னு நினச்சிடாதீங்க. உடனே நீங்களும் பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு இயேசு எப்போ வருவாருன்ட்டு உங்கள் பாட்டுக்கு வந்துடாதீங்க. அது ஒரு நாடகத்தில் போட்டிருந்தோம் அப்படி ஒரு காட்சி. இது இவங்க சைடு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இவங்க சைடு எடுத்துக்கிட்டோன்னா என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 4 வருஷத்துக்கு இப்போ இல்லை, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சபையிலிருந்து என் வீட்டுக்கு கேரள் வந்திருந்தாங்க. அந்த சபைக்கு நான் மாதம் தவறாமல் செய்தி கொடுக்க போவேன். அதனால் ஐயா வர்றோன்னு வந்திருந்தாங்க. ஒட்டுமொத்த சபையும் வந்துட்டு கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட வந்துட்டாங்க. 2-3 வேனில் வந்திருக்காங்க. சரி, இவ்வளோ பேருக்கு நம்ம வீட்டில் இடம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு சரி வாங்க வாங்க அப்படின்ட்டேன். என் வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. சரி உள்ளே வந்தால் ஒரு 3 பேர் தான் 4 பேர் உள்ளே வந்தாங்க, பாட்டு பாடினாங்க. வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அறிவிக்க வந்திருக்காங்க இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை. இவங்க வந்திருக்காங்கல்ல 3 பேர், அது மாதிரி வந்திருக்காங்க. அதே மாதிரி 3 பேர் தான் உள்ளே வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு ஜோம் பண்ணிவிட்டு ஒரு காலண்டரெல்லாம் முடித்து ஃபார்மாலிட்டியெல்லாம் நான் வெளியில் போய் பார்க்குறேன். இந்த கீழே இருந்து ஏறி வர்ற படிக்கட்டு இருக்குல்ல, ஒரு 20 பேர் அதில் உட்காந்துருக்காங்க. இங்கேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மொட்டை மாடிக்கு போகிற வழி இருக்குல்ல, அதில் ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க. இவங்க எதுக்கு பாட வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க அப்படின்ட்டு. அதனால் எந்த அளவு இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அறிவிக்கினுடைய பொருள் என்ன, உண்மையிலேயே கிறிஸ்துவ அறிவிக்கப்படுகிறாரா இல்லை அசிங்கப்படுத்தப்படுகிறாரான்னு கூட இருக்குது. இன்றைக்கி நடக்கிற கிறிஸ்மஸ் கேரல் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் சொல்ல போகிறாங்க. கிறிஸ்மஸ் என்பது நாம் ஆராதிப்பதற்கே என்று அழுத்தமாக பேசுவதற்காக ஆராதனைக்குரியதே என்கிற அணியிலிருந்து செபாஸ்டின் மேரி வர்றாங்க. இவங்க ஒரு சபை நடத்துகிறாங்க. ஆராதிச்சுட்டே உட்கார்ந்துருந்தா போதும், அறிவிக்க வேண்டாம், ஆராதனை தான் முக்கியம்ன்ட்டு சொல்ல வர்றாங்க. நினச்சாதான் எனக்கு ஒன்றும் புரியலை. எப்படி இது மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க, அப்போ பிரசங்கம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, வெறும் ஒர்ஷிப் தான் இவங்க பண்ணுவாங்களோ, அப்படி ஒருவேளை ஒர்ஷிப் லீடராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஒருவேளை அறிவிக்கிறதே அவங்க ஆராதனைன்னு முடிவு பண்ணியிருக்கலாம். அது நம்ம தீர்ப்பில் பார்க்கலாம். வாங்க சகோதரி வாங்க. கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கும் அருமையான நம்முடைய தலைமை போதகருக்கும் அவ்வப்போது என்னை நினைத்து இந்த பட்டிமன்றத்தில் என்னுடைய பெயரையும் சேர்த்து என்னை மெருகேற்றுகிற அருமையான நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் குறிப்பாக அன்பின் விசுவாசிகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சால்வேஷன் மூலமாக இந்த முகத்தையும் அறிமுகப்படுத்தி எல்லாரும் பார்க்கும்படியாய் ஒரு தருணம் கொடுத்த சால்வேஷன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த தலைப்பு கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. இருந்தாலும் பேச வந்திருக்கேன். கிறிஸ்து பிறப்பு என்பது நாம் கிறிஸ்துவை ஆராதிப்பதற்குரியதா அறிவிப்பதற்குரியதா என்ற தலைப்பில் பேசுகிறேன். அதில் நான் ஆராதிப்பதற்குரிய என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். முதலாவது கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு ஆராதிப்பதற்குரியது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார், என்ன செய்தார், அவர் என் வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை முதலாவது நாம் நினைப்போமானால் நிச்சயமாக அவரை ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படும் போது அவன் முதலாவது செய்கிற காரியம், என்னை இப்படியாக ஆண்டவர் மாற்றினாரே என்று சொல்லி ஆண்டவரை துதிப்பதும் ஆராதிப்பதும் தான் முக்கியமான காரியம். அதற்கு அடுத்ததாக அவன் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்ல அவனால் முடியும். தெய்வத்தை முதலாவது நாம் ஆராதிக்க வேண்டும். கிறிஸ்து பிறப்பு என்பது உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு காரியம். அதில் ரட்சிக்கப்பட்ட நாம் இன்னும் ஆண்டவரை அதிகமாய் துதிப்பதற்கு ஒரு முக்கிய காரணம், உளையான சேற்றிலும் பாவத்திலும் வாழ்ந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூக்கி எடுத்து அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நம்ம கொடுத்ததை நினைத்து ஆண்டவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் இருக்கவே முடியாது. பாருங்க, நடுவர் அவர்கள் சொல்லும்பொழுது சொன்னாங்க, வேதத்தில் அநேகர் ஆண்டவரை ஆராதித்தார்கள் துதித்தார்கள் என்று. ஆனால் மரியாளை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசாயா புஸ்தகத்தில் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று போட்டிருக்கு. ஆனால் எந்த கன்னிகை என்று பேரை குறிப்பிடல. ஆனால் இந்த மரியாளுடைய வாழ்க்கை பாருங்க, ஒரு பயபக்திக்குரிய வாழ்க்கை, ஒரு ஆராதனை செய்கிற வாழ்க்கை, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மகளாக இருந்ததினால் அநேக ஸ்திரீகள் இருந்தாலும் மரியாளுக்கு ஒரு கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க ஒரு பாக்கியம் கிடைத்தது.
பாருங்க, அவளுக்கு நீ உன்னுடைய வயிற்றில தான் இயேசு பிறப்பார் என்று அறிவிக்கல, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி என்று தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு அந்த மரியாள் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பரிசுத்தத்தோடு பயத்தோடு தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு சகோதரியாக இருந்ததுனால தான் அவர்களுடைய வயிற்றில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதற்கு அடுத்ததாக நாம் வாசிக்கும் போது வேதத்தில் ஞானிகள் தெய்வத்தை இயேசு கிறிஸ்து பிறப்பின் நிமித்தம் அவர்கள் இயேசுவை பார்த்து காணிக்கை மூலமாக சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை ஆராதித்தார்கள். ரெண்டாவது தூதர்கள் ஆராதித்தார்கள். மூன்றாவது மெய்ப்பர்கள் ஆராதித்தார்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மரியாளும் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை குறித்து புகழ்ந்து பாடி ஆராதித்தார்கள். அதற்கப்புறம் சிமியோன் ஆராதித்தான். அன்னாள் என்ற 84 வயதுள்ள அந்த மூதாட்டி என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை ஆராதித்தார்கள். இப்படியாக இவர்கள் எல்லாம் சொல்லப்பட்ட எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஆராதித்தார்கள், வணங்கினார்கள், துதித்தார்கள் என்று தான் வாசிக்கிறோம். தூதர்கள் பரம சேனையின் திரளான கூட்டத்தார் தூதர்கள் என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஆராதித்தார்கள். அது மாத்திரமல்ல, வேதத்தில் அநேக இடங்களில் இயேசுவின் பிறப்பை குறித்து ஆராதித்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் எதிர் அணியில் இருக்கிறன்னு சொல்கிறாங்க, இயேசுவை குறித்து அறிவிப்பது தான் கிறிஸ்மஸ் என்று சொல்லி. பாருங்கள், 2025 வருஷத்தில் நாம் கடந்து வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போது, உங்கள் ஈறுகளில் பிரச்சனையா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு பேஸ்ட்டை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆரோக்கியம், குறிப்பாக பொம்பளை பிள்ளைங்களை தான் காட்டுறான், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அதுங்க தான் அப்படின்னு பையனுக்கு இவனுங்க எல்லாம் அந்த பல்லே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஆரோக்கியம் வாழ்வினை காப்பது லைபாய். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அங்கே மட்டும் பாய் வர்றான், பார்த்தீங்களா? பாய். அதுக்கப்புறம் உங்கள் 10 ரூபாய் இருந்தால் போதும் உங்கள் கரைகள் போகும். அதெல்லாம் இப்போ வந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக பரவிடுச்சு. ஒரு சின்ன பொருளுடைய காரியம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பரவிச்சு, இன்னைக்கு அதை வாங்க துவங்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பிறந்தார். அந்த செய்தி இன்னும் போய் அநேக கிராமங்களில் போய் சேரவே இல்லை. இதே சால்வேஷன் டிவியில் ஒரு நிகழ்ச்சியை நான் பார்க்கும்போது, ஒரு கிராம ஊழியத்துக்கு அவங்க சென்று எல்லாரையும் சுவிசேஷன் சொல்லி ஒரு தாத்தாட்ட கேட்குறாங்க, ஏசு யார் தெரியுமான்னு கேட்கும்போது அவர் கேட்குறாரு, எந்த கடையில் விற்குதுன்னு கேட்குறாரு. அப்போ சொல்லல போல இருக்கு, சரியா? ஆமாம், வாயிலே உடச்சு விட்றாங்க. வரட்டும், அப்போ பாருங்க, ஏசு யார் என்பது தெரியாத ஒரு பொருளான்னு நினச்சிட்டு எந்த கடையில் விற்கிறாங்கன்ற அளவுக்கு இருக்கும்போது, இந்த 3 பேரும் இயேசுவை குறித்து இயேசுவின் பிறப்பு அறிவிக்கிறதுக்கான்னு சொல்லிட்டு எப்படி வந்து நிற்கிறாங்கன்னு தெரியல. அருமையாளர்களே, ஒரு கொக்கோ கோலா, ஒரு பெப்சி, இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரமாக பரவி எல்லா ஜனமும் தெரிந்திருக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இன்னும் அநேக கிராமங்களுக்கு தெரியல. இன்னும் அநேக ஜனங்களுக்கு இயேசு என்றாலே என்னன்னு தெரியாத அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களாம். நாங்கள் போய் அறிவிச்சோன்னு இவங்க தான் சொல்லிக்கணுமே தவிர இன்னும் தெரியாத எத்தனையோ கிராமங்கள் இருக்குதுன்ட்டு அவங்களுக்கு தெரியல போல. இன்னும் பாருங்க, நடுவர் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதினார்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வார்த்தை. மாட்டு தொழுவில் மண்டியிட்டு நிற்கிறார்கள். மாட்டு தொழுவில் மண்டியிட்டு நிற்கிறார்கள். நடுவர் தான் எழுதியிருக்காரு. நடுவரே வாசிக்கிறேன், கேட்டுக்குங்க. கிறிஸ்மஸ் தந்த திருமகனே, நஸ்ரனாகிய இயேசுவே, உமது பிறப்பு மாணிக்க தொட்டிலுக்கு கிட்டாத மகத்துவத்தை மாட்டு கொட்டிலுக்கு பெற்று தந்தது. மாட்டு தொழுவங்களையும் மக்கள் தொழும் கூடங்களாய் மாற்றி அமைத்தது. கோமகள் தொழுவத்தில் கொசுக்களின் கூடாரத்தில் இந்த உலக வரலாறு கிமு கிபி என பிரிக்கப்பட்டது. ஆரம்ப கல்வியை அறியும் முன்னே பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் உமக்குள்ளே கரு கொண்டு இருந்தது. தச்சனுக்கு மகனாக தச்சு வேலை செய்யும் போதே உமது வாயின் வார்த்தைகள் அச்சுக்கு போக அச்சாரம் போட்டது. உமது மலை பிரசங்கத்தில் இருந்த மலையளவு உண்மைகள் மலையை கூட மலைக்க வைத்தது. நீர் கற்றுத்தந்த அன்பும் அறமும் தான் காந்திஜியையும் காந்தமாய் கவர்ந்தது. அகிம்சை வழிக்கும் அடித்தளம் போட்டது. பரந்த உலகத்தில் பாரத தேசத்தில் துன்மார்க்கம் ஒழிக்க சன்மார்க்கம் விதைத்தீர். ஆனால் பாதகர் கூட்டம் கிறிஸ்துவத்தின் பொற்பாதங்களுக்கு சாதி மத இனவெறி என்னும் கன்னிவெடி புதைக்கிறது. நீர் மன்னிப்பின் மறுபிறப்பு என்பதை மனுக்குலத்திற்கு போதித்தீர். அதனால்தான் கிறிஸ்மஸ் வரும்போதெல்லாம் உம்மை காட்டி கொடுத்த யூதாசும் சிலுவையில் அறைந்த ரோமர்களும் மாட்டு தொழுவத்தில் மண்டியிட்டு நிற்கிறார்கள், மன்னிப்பு கேட்டல்ல, மீண்டும் சிலுவையில் அறைவதற்கு. பாருங்க, நடுவர் இப்படியாக தன்னுடைய கவிதையில இயேசுவின் பிறப்பில் எல்லாம் மண்டியிட்டு நிற்கிறார்கள் என்று நம்ம ஈஸ்டர் கொண்டாட முடியும். பாருங்க, அப்போ கிறிஸ்மஸ் என்பது ஒரு ஆராதனைக்குரியது தான். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அகில உலகமும் பாருங்க எந்தெந்த விழாவோ எந்தெந்த தேதியில கொண்டாடுறாங்க. ஆனால் கிறிஸ்மஸ் என்பது
அதே தேதியில் வரும்பொழுது முழு உலகமும் அது எந்த மதமாக இருந்தாலும் அந்த நாட்களை கொண்டாடுவதற்கு எல்லாருமே மனப்பூர்வமாய் வாஞ்சியாக இருக்கிறாங்க. பாருங்க, இன்றைக்கு கேரளுக்கு போகும்போது பாருங்க, உண்மையாக அவங்கெல்லாம் அறிவிக்க போகிறாங்க. அவங்க போகும்போதே சொல்லுவாங்க, டே அந்த அக்கா வீட்டில் டீ காப்பி தான்டா தருவாங்கன்னுவான். இன்னொருத்தன் சொல்லுவான், டே இல்லைடா சிக்கன் குழம்பு இட்லி தருவாங்கடா. இன்னொருத்தன் சொல்லுவான், டே அந்த அக்கா வீட்டில் ஒன்றுமே தரமாட்டாங்களா, போகிறது வேஸ்ட்டுடா. இது எல்லாம் அறிவிக்க போகிற மூஞ்சுங்களா இதெல்லாம்? போகும்போதே இப்படியே போயிட்டு உங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் சிஸ்டர். ஓ, இதுக்கு பின்னாடி நிறைய இருக்குங்களா? மேலே நிறைய விஷயம் எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, நம்ம அறிவிக்கணும்னு சொல்லும்போது ஒரு ஆத்மா பாரம் இருக்கான்னு முதல் பார்க்கணும். கேரளுக்கு எல்லாம் போகிறாங்க, அறிவிக்கணும், இயேசுவை நாங்கள் அறிவிக்கணும். அது ஒரு ஜாலியாகிடுச்சு. ஸ்கூல் கட்டடிச்சு, காலேஜ் கட்டடிச்சு, என்ன செய்கிறாங்க, கேரள்னு சொல்லிட்டு அந்த போர்வையில் போகிறாங்க. ஆனால் உண்மையாக அவங்க சுவிசேஷம் சொல்கிறாங்களா, ஒரு ஆத்மா பாரத்தோடு போனாங்களான்னு சொல்லும்போது உண்மையாகவே அந்த இடத்த இல்லவே இல்லை. இதை நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு பாஸ்டரை கேட்டேன், பாஸ்டர் நீங்கள் கேரள் ரவுண்ட் போவீங்களான்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தேன் சிஸ்டர், ஆனால் இப்போ போகிறது கிடையாது. என்ன ஆச்சு பாஸ்டர்னு? இல்லை, கேரளுக்கு போனேன், கடைசியில் பார்த்தா எல்லாம் ஜோடி ஜோடியாக மாறிடுச்சுட்டார். இதைத்தான் எனக்கு தெரியும்னு சொன்னேன் டீசெண்டாக. பாருங்க, கடைசியில் அது எல்லாமே ஓடி போயிடுச்சு. கடைசியில் இந்த கேரளே நின்று போச்சுன்னு சொன்னார். பாருங்க, அப்போ சுவிசேஷம், இயேசுவின் பிறப்பை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கணும், அது அறிவிக்கப்படணும்னு சொல்லிட்டு போருங்கெல்லாம் உண்மையான ஒரு ஆத்மா பாரத்தோடு இல்லாமல் ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட், இந்த நாள் வந்தது நமக்கு ஒரு ஜாலின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, கடந்து போய் அது ஒரு 10 நாள் அதை முடிச்சுட்டு அதுதான் அவங்களுடைய கடமை, நான் சொல்லிட்டேன் சுவிசேஷம் அறிவிச்சாச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இன்னும் அறிவிக்கப்படாத எத்தனையோ மக்கள் உண்டு, எத்தனையோ கிராமங்கள் உண்டு, எத்தனையோ தேசங்கள் உண்டு. அதனால் நாம் இயேசுவின் பிறப்பு என்பது ஆராதனைக்குரியது. அது ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் அறிந்திருந்தோமானால், இயேசு எதற்காக வந்தார் என்ற அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டால், எனக்காக என்ன செய்தார் என்று அதை நாம் முழு மனதோடு அறிந்து கொண்டுமானால், உண்மையாக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க நம்மால் இருக்கவே முடியாது. முதலாவது ஆராதனை தான், இயேசு பிறப்பு என்பது ஒரு ஆராதனை தான் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். நன்றி. சகோதரி நல்லா பேசியிருக்காங்க, நல்ல ரொம்ப ஜாக்கிரதையாக பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இதுக்கு தகுந்தது மாதிரி கொஞ்சம் ரொம்ப சீரியஸாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் போகாமல் நீட்டாக குறிப்பாக பேசியிருக்காங்க. சொன்னோம்னா, ஒரு கர்ப்பவதி கன்னிகை பேர் எழுதலை, பேர் ஒருவேளை மரியாள்னு முதல்ல பேரை சொல்லியிருந்தாருன்னா, அவன் தாம்பதான் பிள்ளைக்கு மரியாள்னு பேர் வச்சுட்டு கல்யாணம் பண்ணாமல் வச்சுட்டு இருந்திருப்பான். இதுதான் இங்கே தான் இயேசு பிறக்க போகிறாருன்ட்டு. அதனால் பேர் சொல்லாமலே இருந்தாங்க. ஞானிகளே ஆராதித்தாங்க, அறிவிக்கலை. அவங்க ஆராதித்தாங்க, பிறகு போய் ஏறுவதுக்கு சொன்னாங்களா? சொல்லலை, அப்படியே திரும்பி போயிட்டாங்க. அவங்க ஆராதனை தான் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சிமியோன் ஆராதித்தார். அப்புறம் இன்னொரு அந்த வயதான மூதாட்டி 84 வயதுடைய அன்னாள் என்கிற அந்த மூதாட்டி நமக்கெல்லாம் வழிகாட்டி, அவங்களும் ஆராதித்தாங்க. அதை புரிஞ்சுக்கிடுங்க ஐயா, அவங்க தான் நமக்கு வழிகாட்டின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னத்தை அறிவிச்சிங்க, இன்னும் பாக்கி ஏகப்பட்ட பேர் கிடக்குது ஐயா, அப்படி என்னமோ பெருசாக பேச வந்துட்டீங்களான்ட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. நம்ம அதுக்கு பதில் சொல்ல வரப்போகிறாரு பாஸ்டர் பாக்கியராஜ். இவர் நல்ல பாக்கியம் பெற்றவர் சொல்கிறதுக்காக. இவர் சபையில் உட்காந்துட்டு ஆராதனை நடத்துகிறவர். இப்போ அதை விட்டுட்டு இல்லை நான் அறிவிக்க போகிறேன்னு வந்திருக்காரு. இது நியாயமானு தெரியல. சபையில் ஆராதனை நடத்துகிற மனுஷன் வந்து அறிவிப்பு தான் முக்கியம்னு கொஞ்சம் சண்டேயில் கிறிஸ்மஸ் ஆராதனை நடத்துவாரா இல்லை வெறும் கிறிஸ்மஸ் அறிவிப்போடு விட்டுருவாரான்னு தெரியல. சரி, பார்ப்போம். பேசுங்க ஐயா. பட்டிமன்றத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அருமையான தலைமை போதுகிற ஐயா அவர்களே, நடுவராய் வீட்டிருக்கிற என் ஆசை அண்ணன் அவர்களே, தம்பின்னு சொன்னால் கோச்சிக்கு வரலையா, வயசில் மூத்தவர், அருமை ஆசை அண்ணன் அவர்களே, எதிரணியிலே பேர்னா என்ன ஆசை தம்பின்னு தான் கூப்பிடுறான். இருந்தாலும் நாங்கள் சொன்னோம்னா எங்களுக்கு தீர்ப்பு பாதகமாக விட்டுட்டிங்கன்னா, அதனால் அண்ணன் சொன்னால் எவ்வளோ ஒரு பாசம் இருக்குது, அதனால தான் அப்படி ஒரு வார்த்தையை போடுறேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. எதிரணியிலே எங்களுடைய வாதத்தை மறுத்து பேசி கொண்டிருக்கிற எதிரணியில் வந்திருக்கிற அருமையான சகோதரிகளே, இந்த பட்டிமன்றத்தை 2 பக்கமும் கையை தட்டி எங்களுக்கு உழைப்பு விட்டு கொண்டிருக்கிற அருமையான விசுவாச பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அதோடு கூட இந்த பட்டிமன்றத்தை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற சால்வேஷன் டிவி நிறுவனத்தாருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய வாதத்தை
நான் இப்போது வைக்கிறேன். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு கிறிஸ்து பிறப்பு என்பது நாம் ஆராதிப்பதற்குரியதா அறிவிப்பதற்குரியதா என்று ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தலைப்பிலே எங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆராதனை என்பது சபையிலே செய்வது, அறிவிப்பு என்பது நம்ம என்ன பண்ணுறோம், தெருவிலே போய் இயேசுவை பற்றி அறிவிக்கிறோம். இப்போ நம்ம டிவிலெலாம் பார்க்குறோம், சன் டிவியில் என்ன சொல்கிறாங்க, ஒரு அறிவிப்பு சொல்கிறாங்க. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறது, இன்றைக்கு புயல் உருவாகிருக்கிறது, உங்களுக்கு லீவு கிடைக்க போகுதுன்னு அந்த அறிவிப்பு சொன்ன உடனே இந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் பையன் அப்படி போய் டிவியை பார்ப்பான் காலையில், இந்த வானம் கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்ததுன்னா இன்றைக்கி லீவ் விட போகிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ளே இருக்கும். அதான் வீட்டில் உட்காந்து ஆராதிக்கலாமேன்னு தான். ஆராதனைலாம் அங்கே பண்ண மாட்டானுவேன், அவனும் பண்ணுறது அட்டகாசம் தான் பண்ணுறானுவேன். நாங்கள் என்ன பண்ணுவோம், பிள்ளைங்களை பற்றி வச்சிருக்கிறீங்க ஐயா. ஒரே பிள்ளை தான் பற்றிருக்கேன், அதுவும் அட்டகாசமாக இருக்குது. ஆமாம், அதனால் இன்னொரு 4 பெற்றிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், நான் எங்கேயாவது போயிட்டு இருப்பேன். நல்ல அப்போ பாருங்க, எதுக்கு சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தில் பெத்லகேமிலே பிறந்தார். அந்த பிறப்பு இந்தியாவுக்கு எப்படி வந்தது, ஒரு தோமா என்பவர் அந்த நற்செய்தியை இங்கே அறிவித்ததுனால தான் இங்கே இந்தியாவிலே கிறிஸ்தவர்களாக உருவானார்கள். அவர் அறிவிக்காம அங்கேயே உட்காந்து இயேசு பிறந்தார் கொண்டாட்டம், இயேசு பிறந்தார் கொண்டாட்டம் பாடிட்டு இருந்தா அங்கேயே தான் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இந்தியாவுக்கு இயேசு இங்கே நம்மளுடைய தெய்வமாக வந்திருக்க மாட்டார். உண்மைதானே அது? அப்போ இயேசு பிறந்திருக்கிறார், அவருடைய தன்மைகள் என்ன, ஆண்டவராகிய கிறிஸ்து கடைசியாக என்ன சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க, அது ஒரு கட்டளை. நீங்கள் அறிவிக்காவிட்டால், ஒருவன் அறிவிக்காவிட்டால் அது மற்றவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சொல்லவே மாட்டோம், ஆனால் நாங்கள் ஆராதிப்போம். நீங்கள் 2 பேர் தான் உட்காந்து 3 பேர் தான் உட்காந்து ஆராதிக்கணும், ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. இல்லை, ஆண்டவர் எப்படி தானே சொன்னார், 2 பேராவது 3 பேராவது 2 பேராவது 3 பேராவது ஆராய்ச்சி. அங்கே நான் வருவேன்னு சொன்னார். நீங்கள் போய் சொல்லாதீங்கன்னுலாம் சொல்லலை, நீங்கள் போய் சொல்லுங்கன்னு தான் சொன்னார். கடைசி கட்டளை என்ன சொன்னாங்க, வரணும், அவங்க வீட்டில் இருக்க பண்டம் பாத்திரத்தை எல்லாம் தொடணும், தொட்டா தங்கம் தான் போட்டு வந்திருக்காங்களே, அப்புறம் நம்ம காணிக்க தங்க காணிக்க எடுத்து எல்லாம் உண்டியில் போட்டுற வேண்டியது. இங்கே அவங்க கழுத்தில் இல்லை, கவனமாக இருக்கிறீங்க, 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ பாருங்க அன்பானவர்களே, கவனிங்க, நம்ம அறிவித்தாதான் இயேசு பிறப்பை அன்றைக்கு தூதர்கள் என்ன பண்ணாங்க, மேய்ப்பர்களுக்கு என்ன செய்தார்கள், அறிவித்தார்கள். இந்த அம்மா சொன்னாங்க, ஜெபஸ்ரீ அம்மா சொன்னாங்க, அவங்க சபையில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் போய் அங்கே ஊழியம் செய்து மக்கள்கிட்ட இங்கே ஒரு சபை இருக்குது, இயேசு இந்த சபையில் இருக்கிறாரு, அவர் நன்மை செய்வாருன்னு நாங்கள்லாம் போய் அறிவிச்சிருக்கிறோம். ஆனால் இவங்க இவ்வளோ நன்மை செஞ்சிருக்கோம். ஆமாம், நன்மை செஞ்சுருக்கோம். இவங்க இப்போ வந்தவங்க நோவா பாஸ்டர் கேட்டால் தான் அவர் உண்மை சொல்லுவார். இவங்க சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அறிவிச்சதுனால தான் இன்றைக்கு அவங்க சபை வளர்ந்து இன்றைக்கி ஆராதனை செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சிமியோன் ஆராதிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க, தேவதூதர்கள் ஆராதிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆள் ஆராதிச்சாங்க. ஆனால் அந்த மக்கள் எல்லாம் அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு தான், அதை அறிவித்ததை அவங்க தெரிந்து கொண்ட பிறகு தான் ஆராதனை செய்ய முடியும். ஆகவே ஆராதிப்பதை காட்டிலும் நம்ம அறிவிப்பு ரொம்ப முக்கியமானது. சீஷர்களுக்கு கடைசியாக அதை தான் அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார், நீங்கள் போய் உலகமெங்கோ அறிவியுங்கள் என்று சொன்னார். அதனால் ஆராதனையை விட அறிவிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சபையில் கூட நம்ம ஐயா கூட அறிவிப்பு சொல்கிறாங்க. அப்போ அந்த அறிவிப்பை கேட்குறதுனால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஓ இப்படி ஒரு காரியம் இருக்குதுன்னு செயல்படுறாங்க. இல்லை, நாங்கள்லாம் அந்த காலத்தில் சர்ச்சுக்கு போகிறவங்கள அறிவிப்பு முடிஞ்சோன்னா போயிடுவோம், பிரசங்கெல்லாம் கேட்க அறிவிப்பு. அதனால தான் நாங்கள் இப்போ இடையில சொல்கிறோம், நீங்கள் இப்போ முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. அந்த நடுப்பகுதியில் என்ன பிரசங்கத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம், அறிவிப்பு சொல்கிறவர் ஐயா அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த அறிவிப்பை சொல்லி அதை கேட்டுக்கிட்டு அதன்படி மக்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொள்கிறார்கள். அதனால் அறிவிப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதான் சபையிலே செய்வது ஆராதனை. நம்ம பல பகுதிகளில் போய் இயேசுவை பற்றி, இயேசுனுடைய சுவிசேஷத்தை பற்றி அம்மா ஜெபஸ்ரீ அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் அம்மா என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி கேரளா ரவுண்டு போகிறதுனா டீ குடிக்க தான் போகிறாங்க. நீங்கள் கேரளா ரவுண்டு டீ குடிக்க தான் போகிறீங்க பிறகு. நாங்கள் அப்படி கிடையாது, வீடுதோறும் போய் இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்னு வீடு வீடாக நாங்கள் சொல்கிறோம். வீடு வீடாக சொல்லி நாங்கள் அறிவிக்கிறதுனால அந்த மக்கள் சர்ச்சுக்கு வராங்க. நான் இப்போ 3 நாள் ஐயா கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி எங்கள் சபையில் கொடுத்தாரு. அது திடீர்னு நம்ம ஸ்டீபன் ஐயா அங்கே இருக்கிறார், அவர் தான் பேசினார். முதல் நாளில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் ஓரளவு சொல்லி விட்டுட்டோம். என்ன சொல்லிட்டோம், இந்த மாதிரி ஆராதனை இருக்குது வாங்கன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் வந்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன்,
ஒரு ட்ராக் அந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போய் ஒவ்வொரு வீட்டிலும் போய் அம்மா உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்களுக்காக தான் மீட்டிங் வச்சுருக்கோம், தயவுசெய்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பாவத்திலிருந்து, உங்கள் வியாதியிலிருந்து, உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுவீங்கன்னு வீடு வீடாக போய் நாங்கள் அறிவித்தோம். அப்படி அறிவிச்சதுனால எங்கள் சபையில் வராத புது ஆத்துமாக்கள் நிறைய பேர் வந்தாங்க. அப்போ அறிவிச்சதுனால தானே வந்தாங்க. நல்லா தட்டுங்க, கை தட்டுங்க. அறிவிக்காவிட்டால் அவங்க வந்திருப்பாங்களான்டா? கண்டிப்பாக வந்திருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் முன் பிறப்பார் என்று எத்தனையோ தீர்க்கதரிசிகளால் என்ன செய்தாங்க? முன் அறிவிக்கப்பட்டாங்க. அப்படி முன் அறிவிக்கப்பட்டதுனால தான் ஒரு பரிசுத்த மரியாள் என் கர்ப்பத்திலே இயேசு பிறக்க வேண்டும் என்று தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். அப்போ இயேசு சீக்கிரம் வரப்போகிறாருன்னு சபையில் அறிவித்தாதான் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ஆயத்தமாவாங்க. அப்படி அறிவித்தாலும் கூட ஐயா ஒரு கதை சொன்னார்ல, அந்த மாதிரி எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னு கேட்குற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு நம்ம அறிவிக்கவில்லை என்றால் ஆராதனைக்கு மக்கள் வருவது குறைவாயிருப்பார்கள். ஆராதனை என்பதே ஒன்று நடக்காது. ஆனால் அறிவிப்பு என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது. கந்தகா மந்திரி ஒரு மந்திரி ரதத்தில் போயிட்டுருக்கான். வேதத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். போகும்போது ஒரு புஸ்தகத்தை வாசிக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம். அது வாசிக்கும் போது பிலிப்பு போய் என்ன பண்ணுறாரு? அந்த ரதத்தில் ஏறிக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு. அப்போ ஏறும்போது இதை வாசிக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு கேட்கும்போது, ஒருவன் அதை எனக்கு தெரியப்படுத்தாவிட்டால் எனக்கு அது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்குறாரு. அப்போ அவன் வாசிக்கிறான், அந்த இயேசு யார், எதுக்காக மரித்தார் அப்படின்னு எல்லா காரியமும் அவன் வாசிக்கிறான். ஆனால் அது என்னன்னு ஒன்றும் புரியல. அப்போ இந்த பிலிப்பு போய் அவனுக்கு எல்லா காரியங்களையும் விலைக்கு சொல்லும் போது அந்த இடத்துலையே அவன் ஞானசானம் எடுக்கிறான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்போ ஆராதிப்பதை விட அவனுக்கு சத்தியத்தை சத்தியமாய் அறிவித்து அவனுக்கு சொல்லும்போது ஒரு மனிதன் மனது மாறி தான் மறுபடி தான் ஆராதனைக்கு வர முடியும், சபைக்கு வர முடியும். ஒரு புறஜாதி மனிதனிடத்தில் போய் நாங்கள் வாங்க, நாங்கள் ஆராதிப்போம், வாங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்ல அங்கே ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இயேசுவை பற்றி நம்ம சொன்னால் தானே தெரியும். மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அவங்க கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருப்பாங்க. அங்கே இயேசு எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர், இயேசு யார், இயேசு இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார், இப்படி நிறைய காரியங்களை நம்ம சொல்லும் போது தான் இயேசுனுடைய தன்மைகளை அவங்க புரிஞ்சிருப்பாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. அது ஒவ்வொருவரும் சொல்லணும், நீங்களும் சொல்லணும், நானும் சொல்லணும். அப்போ இந்த நாட்களில் அம்மா சொன்னாங்க, சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கிங்கிற அப்படி சொல்கிறீங்க, இன்னும் அறிவிக்கப்படாத இடங்கள் நிறைய இருக்குதுன்னு. கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஆனால் அதற்காக மிஷினரிகளை சபையில் எழுப்பி அங்கே அறிவிக்கும்படியாக, இயேசுவை குறித்து சொல்லும்படியாக ஜனங்களை என்ன பண்ணுறாங்க? சுவிசேஷங்களை அனுப்புகிறார்கள். அவர்கள் போய் இன்றைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நிறைய மிஷினரி ஸ்தாபனங்கள் இயேசுவை பற்றி அறிவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் இந்த நாட்களில் கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஆராதிப்பதற்குரியதாக இருந்தாலும் அதைவிட மேலோங்கி இருப்பது அறிவிப்பதற்குரியதே என்று சொல்லி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான போதகர் தன்னுடைய அணிக்கு வாதத்தை அதிரடியாக அறிவிப்பு தான் என்று கொஞ்சம் பின்புலத்தோடு எடுத்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கும்? ஒரு பின்புலம், பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும். 2 சாமியார் சந்திச்சுக்கிட்டான். ஒருத்தன் கேட்டான், நீ ஏப்பா சாமியார் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. நான் ஒரு பொண்ணை காதலித்தேன், அந்த பொண்ணை என்னை கைவிட்டு போயிட்டா, அதோட நான் விட்டுட்டு நான் சாமியாராக வந்துட்டேன்னா. சரி, நீ ஏன் சாமியாரானே அப்படின்னா, அது ஒன்றுமில்லை, நீ ஒரு பொண்ணை காதலித்து கைவிட்ட இல்லை, அந்த பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன், இப்போ நான் சாமியார் ஆகிட்டேன் அப்படின்னா. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அது மாதிரி இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் அதிரடியாக பேசியிருக்கார். ஒரு பையனுக்கு ஒரு எக்ஸாமில் ஒரு கேள்வி வந்தது, 2ஆம் உலகப் போர் ஏன் எதற்காக நடந்தது அப்படின்ட்டு. பையன் பதில் எழுதினான், முதல் உலகப் போர் யாரும் சரியாக, எந்த நாடும் சரியாக செய்யாத காரணத்தினால் 2வது உலகப் போர் அறிவிக்கப்பட்டது. அது மாதிரி முதல்ல பேசினாங்க, அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்காக இவர் வந்தார். கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்காரு. கொஞ்சம் அவர் சொல்கிறத பார்த்தா நம்ம முடிச்சுக்கலாமான்னு கூட இருக்குது. ஆனால் இவர் 2 பேர் இருக்காங்க, நான் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கேள்வி கணைகளுக்கு சில விளக்கங்களை கொடுப்பாங்க, அல்லது அவங்களுடைய கருத்துக்களை எதிரணியில் சொல்லி அதையெல்லாம் விளக்குமாறு சொல்லுவாங்க. வாங்க, சொல்லுங்கள் சிஸ்டர், வாங்க. அடுத்தல வர்றாங்க சகோதரி ஹெலன் ஜேசன். இவங்க ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமானவங்க. இப்போ தன்னுடைய அணிக்கு ஆராதனை தான் ஐயா முக்கியம், என்ன பெரிய அறிவிச்சிட்டு அப்படின்ட்டு வந்து நிற்கிறாங்க வரைஞ்சி கட்டிட்டு.
பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு இந்த வாய்ப்பளித்ததற்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். மேலும் எங்கள் பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நடுவர் அவர்களுக்கும் கூடியிருக்கிற சபை மக்களுக்கும் சால்வேஷன் டீம் மேயர்களுக்கும் எதிரணியில் விட்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் வந்து ரொம்ப இதாக சொல்லிட்டு போனாங்க. அறிவிச்சதுனால தான் எங்கள் சபைக்கு வந்து ஆட்கள் வந்தாங்கன்னு. அந்த அண்ணனுடைய சபை ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு. எவ்வளோ ஜனங்கள் அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த அண்ணன் கேளுங்க பார்ப்போம். அவங்க சபை நிறைஞ்சு வழியுதா இல்லை வந்து போக ஆட்கள் இருக்காங்களா? இன்றைக்கி 3 நாள் மீட்டிங் போட்டதுனால ஜனங்கள் வந்திருக்காங்க அப்படின்றத பெருசாக சொல்கிறார் அவர். ஆனால் அவர் என்ன பண்ணுற அறிவிக்கிறது வந்து எப்படின்னா, அப்போஸ்தலர் வாசி பார்த்தீங்கன்னா அனுதினம் வீடுகள் தோறும் அனுதினமும் அப்பம் பிட்டு தேவனை ஆராதித்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்றதான் வேதம் சொல்லுது. அப்போ ரட்சிக்கப்படணும், ஒரு மனுஷன் சபைக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவர்தால தான் மாத்திரம் தான் முடியும். நீங்கள் போய் என்னதான் போய் அறிவிச்சா கூட உங்களுக்கு பின்பலத்தில் நின்று வந்து ஜெபிக்கக்கூடிய ஆட்கள் வேணும், ஆராதிக்கக்கூடிய ஆட்கள் வேணும், தேவனோடு கூட உறவு கொள்ளக்கூடிய ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போய் அங்கே போய் சுவிசேஷம் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது 1 30 60 100 வந்து பலன் தரும். இல்லைன்னா நீங்கள் இப்போ உட்காந்துருக்கீங்க பாருங்க, உங்கள் சபையில் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு அப்படி தான் இருக்க முடியும். இப்படி ஒரு பாயிண்ட் இருந்திருக்கு. ஆமாம், அங்கே நடுவர்களே அங்கே இருக்கிற 2 பேரும் பார்த்தீங்கன்னா சபை போதகர்கள். விசேஷமாக சொல்ல போனால் அந்த பாக்கியராஜ் அண்ணன் வந்து நல்லா ஆராதிப்பாங்க. எங்கள் மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு ஆராதனை வீரனே சொல்லலாம். ஆராதனை வீரரை கட்சி மாறிட்டீங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கட்சி மாறிட்டீங்க வந்து உட்கார்ந்திருக்காங்க. அவங்க இதுல வந்து உட்கார்ந்திருக்காங்க. கட்சி மாறது ரொம்ப சாதாரணம். அதை சொல்லுங்க. காலையில இருக்கிறாரு, சாயந்தரம் இன்னொரு கட்சி. ஆமா, அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு ஜேக்கப் அண்ணன். அந்த அண்ணன் வந்து தன் வேலையும் செஞ்சுக்கிட்டு ஓடுவார். சாட்டர்டே சண்டே ஆயிடுச்சுன்னா ஏமா எனக்கு வந்து ஊழியம் இருக்கு, நாங்கள் அங்கே போனோம் இங்கே போனோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஊழியத்துக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறாரு. ஊழியத்துக்கு ஓடிக்கொண்டு இருந்தாலும் அவனுக்கு நைட் என்ன பண்ணுற 11 மணி 12 மணி ஆகுது ப்ரேயர் பண்ணிட்டு, ஏன்னா அந்த ஊழியம் நம்ம செய்ய போகிறோம்ல, அதனால நான் ஜெபிக்கிறேன், ஜெபிச்சாதான் அது மக்களுடைய மனதில் போய் அது கிரியை செய்யும் அப்படின்றாங்க. அப்போ இது என்ன தெரியுது, ஆராதனை ஒன்று இல்லை என்று சொன்னால் தேவனுடைய கூடாரத்துக்குள்ள ஆட்களை வந்து சேர்க்கவே முடியாது. இன்னைக்கு வந்து கேரல் ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. கேரல் போற வள்ளல் தான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டில் எல்லாருமே கேரல் போவாங்க. ஏன்னா என்னை மட்டும் நான் மூத்தவன்றால என்னை மட்டும் எங்க அப்பா கூட்டிட்டு போக மாட்டாங்க, விடவும் மாட்டாங்க. அம்மா அப்பா எல்லாருமே போவாங்க. ஆனா அவங்க போயிட்டு வந்த உடனே நான் என்ன பார்ப்பேன், முதல்ல பார்க்கறது என்னன்னா அவங்க பேக்கை வாங்கி தான் பார்ப்பேன், என்ன கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் போற வீட்டில் எல்லாத்துலையும் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் சாப்பாடே போடுவாங்க சில பேர் வீட்டில் வந்துட்டு. அதுக்காகவே ஓடுங்க எல்லா பிள்ளைங்களுமே. அப்புறம் இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து எஃப்எம்பிபி கேரல்ஸ் போயிருந்தோம். அது ஃபர்ஸ்ட் டைம் நான் போனது வந்துட்டு. அப்போ நாங்கள் போகும்போது நாங்கள் எங்கள் வீட்டில் எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஏன்னா அண்ணன் சொல்லியிருக்காங்க யார் வீட்டில் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால கொடுக்கல. ஆனால் நாங்கள் போகிற எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போனோம். நான் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு வந்து ஒரு கோன் ஐஸ், அந்த நல்ல ஒரு காஸ்ட்லியாக நல்ல ஒரு கோன் ஐஸ் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அது கிடைக்கல. அப்போ நாங்கள் அந்த கேரல் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாருக்கும் அந்த கோன் ஐஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு போனதுனால. ஸோ அப்படி என்னன்னா நம்ம தின்றதுக்கு நம்ம எய்ம் என்ன, ஒரு தின்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். ஆமா, ஐஸ்கிரீம் கடையில் நுழைச்ச உடனே ஒரு கோன் ஐஸ் தருவாங்களா அந்த ஒரு எதிர்பார்ப்புல தான் நம்ம ஓசியில கிடைக்குது இல்லையா. அந்த மாதிரி அப்போ கேரல் போகிறது. இப்போ இன்னும் சொல்ல போனால் சென்னையில் வந்து முழு நேர ஊழிய பணிக்காகவே ஒரு 15,000 பேர் இருக்காங்களாம், ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. இப்போ அந்த 15,000 பேருமே உண்மையாக ஊழியம் செஞ்சாங்க, உண்மையாக சுவிசேஷம் அறிவிச்சாங்கன்னா இந்நேரம் சென்னை பட்டணமே ரசிக்கப்பட்டிருக்குமே. அப்படி யாராவது இருக்காங்களா? அப்படி எல்லாரும் ரசிக்கப்பட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து ரசிக்கப்பட்ட மாதிரி தெரியல. இப்போ சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு அப்புறம் வந்து ஓரளவு கொஞ்சம் பயந்து கொஞ்சம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது நாளடைவில் அப்படியே தேஞ்சு இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வர்ற ஆட்கள் வந்து செகண்ட் சர்வீஸ்க்கு யாரும் வர்றது கிடையாது. கட்டரமான கதை தான். இப்போ நீங்கள் அறிவிக்கிறேன்னு சொல்கிறீங்க, என்னத்தை போய் நீங்கள் எல்லா இடத்துலையும் அறிவிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அப்படியே நீங்கள் உண்மையாக அறிவிச்சாங்கன்னா ஆராதனைக்கு எல்லாரும் வந்திருக்கணும் இல்லையா, சபை நிறைஞ்சு வழிஞ்சிருக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. அறிவிக்கிறாங்கல்ல. ஆமாம், எதுக்கு அறிவிக்கிறாங்க? சபைக்கு வந்து ஆராதனைக்கு வாங்கினது தானே அறிவிக்கிறாங்க. என்ன கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறாங்க, இயேசு பிறந்ததெல்லாம் சொல்றாங்க. ஆனா சொன்னாலுமே அவங்க அறிவிக்கிறது வந்து எவ்வளவு தூரத்துக்கு மக்களுடைய மனதில் போய் அது வந்து விதைக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் முக்கியம். செவி வழியில் எல்லாரும் கேட்பாங்க, கேட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆராதனை அப்படின்றது வந்து ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகிற ஒரு தருணம். அது வந்துட்டு இப்போ நம்ம தேவனே வந்து ஆராதனைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். அவர் வந்து உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக
சொல்லி அந்த மேய்ப்பர்கள் போய் தேவனை ஆராதித்தார்கள் தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி சகரியா எலிசபெத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 2 பேருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அப்போ சகரியா என்ன பண்ணுவார், தேவனை ஆராதிப்பதற்கு அந்த சீட்டை வாங்கிட்டு உள்ளே போவார், அந்த சபைக்குள்ளே போவார். அப்போ அவர் ஆராதிச்சு கொண்டு இருக்கும் போது தான் தேவ தூதன் இடைப்பட்டு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, அவர் திராட்சரசமும் அதுவும் குடியான், இஸ்ரவேல் அநேகரை நீதிக்குடமாக ஆண்டவர்கிட்ட திருப்புவார் அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து ஆராதனை நேரத்தில் மாத்திரம்தான் ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுவார். யார் யார் இப்போ வந்து நமக்கு ஒரு கஷ்டமா ஒரு வேதனையா அப்படின்ற சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், தேவன்கிட்ட போவோம், இன்னும் நெருங்குவோம். ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்க தான் மக்கள் வந்து மந்தையிடமாக வர முடியும். நம்மளும் ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக, புதிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம தேவனோட கிட்டி சேர முடியும். அப்போ ஆராதனை என்பது, கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு ஆராதிக்கப்படக்கூடியதே என்பதை கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக ஒட்டி இருக்கிறாங்க. அறிவிக்கிறது எதுக்கு அறிவிக்கிறீங்க? வந்து ஆராதனை பண்ணுங்கன்னு அறிவிக்கிறீங்க. இயேசு பிறந்திருக்காரு, போய் எல்லாருக்கும் சொல்லுங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. சாமர்த்தியமாக தான் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா இந்த பெரியவங்க யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அந்த சின்ன பசங்க பார்த்திங்கன்னா அதை மற்றவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பாங்க. இதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன பையன், அவங்க வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க. அடுத்த நாள் இவன் ஸ்கூலுக்கு போகிறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அவங்களுக்கு இந்த பசங்க எல்லாம் மிஸ்ஸிட்ட போய் ஏதாவது பேசிகிட்டே இருப்பான் தெரியுமா, ஏதாவது போய் பம்பளத்துட்டு பேசிட்டு செஞ்சிட்ருப்பான். மிஸ் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நெருக்கம் காட்டிப்பான். அந்த பையன் அப்படி ஒரு மிஸ்ஸிட்ட போய் அவங்க மிஸ்ஸிட்ட போய், மிஸ் இவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க, அதை அவனுக்கு அப்படி சொல்லணும். மிஸ் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா மிஸ் அப்படின்னா. ஆமாடா இருக்குது அப்படின்னாங்க. ஓடுதா அப்படின்னா அவங்க ஆமாம் ஓடுதுப்பா அப்படின்னாங்க. நல்லா பிடிச்சிக்குங்க ஓடிடும் அப்படின்ட்டு போயிட்டோம் அப்படின்னா. அந்த மிஸ்ஸு பார்த்தாங்க, என்னடா முளைச்சி 3 இலை விடலை, நம்மளுக்கே வந்து கவுண்டரு கொடுக்குது அப்படின்ட்டு, டேய் போடா உட்கார்டா அப்படின்னாங்க. போனான். அடுத்த நாள் வந்தான். இவங்க சுதாரிச்சிட்டாங்க. வந்து கேட்டால் மிஸ் அப்படின்னு சொல்லுடா அப்படின்னாங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குதா அப்படின்னாங்க. சுதாரிச்சிட்டாங்க. இல்லைடா அப்படின்னாங்க. நான் நேற்றைய சொன்னேன் இல்லை, நல்லா பிடிச்சிக்கிடுங்க ஓடிடும்ன்ட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டான். அப்போ இவங்க நேற்றையும் ஃப்ரிட்ஜ் இருந்தது, இவங்க பிடிச்சிக்கங்கன்னு சொன்னேன், இவங்க அது ஓடுது பிடிச்சிக்கிடுங்கன்னு சொன்னேன், இவங்க பிடிச்சிக்கல, இப்போ அது ஓடிட்டு இப்போ இவங்க வீட்டில் மிஸ் இல்லை அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அது மாதிரி கொஞ்சம் நல்ல சாமர்த்தியமாக அவங்களுக்கு நல்ல பதில் சொல்லியிருக்காங்க. சாமர்த்தியமாக வாங்க. அடுத்தால என்ன ஒரு நல்ல கேள்வி தான் கேட்டாங்க. போய் ஆராதனைக்கு தானே ஐயா வர சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆமாம், நம்ம ஜேக்கப் சாலமன் எல்லா இடம் போய் பிரசங்கம் பண்ணுறாரு, அது இயேசு அறிவிக்கிறாரு. என்ன சொல்லி அறிவிக்கிறாரு? எல்லாரும் அறிவிச்சுட்டே இருங்கன்னா சொல்ல போகிறாரு, சபைக்கு வந்து ஆராதிங்கன்னு தானே சொல்ல போகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு அவருடைய விளக்கத்தை இங்கே வைப்பார். வாங்க ஜேக்கப் சாலமன், வாங்க, நீங்கள் அறிவிக்கிறத நல்லபடியாக அறிவிங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். முதலாவது பூரண சுவிசேஷ திருச்சபையின் போதகர் தலைமை ஐயா, எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார், அவர் எழுதுகிற அந்த மனவாட்டி பத்திரிகையில் ஒவ்வொரு பேஜில் இந்த கிறிஸ்துவின் பிறப்புக்குனே செய்தியை எழுதி அதை ஒவ்வொரு வருஷமும் அதை அறிவிக்கிறார். அந்த வழியில் தான் நாங்களும் வந்திருக்கிறோம் இல்லைங்களா. அவருக்காக முதலாவது என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது கவிஞரும் இளைஞருமான அருமை நடுவர் ஆசை தம்பி அவர்களை வணங்கி. இளைஞர்னு சொன்னது நீங்கள் என்ன இப்போ எப்படி சிரிக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? காலத்திற்கு ஏற்ற ஒரு தலைப்பினை கொடுத்து அருமையாக இந்த பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிற நடுவர் ஐயா அவர்களை வணங்கி என்னுடைய உரைக்குள்ளாய் நான் வருகிறேன். முதலாவது இவங்களுக்கு முதல்ல ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாம். அவங்க சொன்னாங்க 30, 60, 100 பலன் கொடுக்குறாங்களாம். கேட்குறது, விதைக்கிறது, பேசுறது இயேசு கிறிஸ்து. 100 மடங்கு தானே பலன் வரணும். ஏன் 30 வந்துச்சு, ஏன் 60 வந்துச்சு? அந்த வசனம் சொல்லுது, ஆகவே நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. சரியாக கேட்கல, சரியாக கேட்டிருந்தா 100 மடங்கு வந்திருக்கும். இங்கே தலைப்புன்னா கிறிஸ்துவின் பிறப்பு ஆராதிப்பதா அறிவிப்பதானாக்கா, அதை விட்டுட்டு வேற எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டாங்க, அருமையான ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்டீங்க? சகரியா எலிசபெத்
இவங்க வந்து ஆராதிக்கிறவரா, அவர் வந்து வேண்டுதல் செய்தாரா, அவருக்கு வந்து கிடைச்சிருச்சான். தூதன் வந்து சொன்ன, நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு கிடைச்சதுன்னு. 18வது வசனம் சொல்லுது, ஆராதிக்கிறவர் கேட்கிறாரு, தெய்வம் வந்து வரம் கொடுத்துருச்சு, ஆனா நான் கிழவனா இருக்கிறேனே. வயசானவரை கொடுத்துருக்காரு, கிழவனா இருக்கிறேன்னு தெரியுது இல்ல. ஏன் கேட்ட? ஆராதிக்கிறவங்களுடைய சந்தேகம் பாருங்க, எவ்வளவு பலமானவங்களா இருக்கிறாங்க பாருங்க. சரி, ஓகே, நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு நம்ம வரலாம். என்ன மாதிரி இளைஞனா இருந்திருக்காரு. நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு வரலாம். வசனம் சொல்லுது, முதலாவது அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் இருளில் இருக்கிறவர்களுக்கும் அந்த அருணோதயம் அறிவிக்கப்படுகிறது. நாங்க முதல்ல உங்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிறோமா, நீங்க அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, ஆராதிங்க. முதல்ல அந்தகாரத்துல இருக்கிற இருளில் இருக்கிற உங்களுக்கு நாங்க அறிவிக்கிறோம். அறிவிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, அதை மேற்கொண்டு நீங்க ஆராதிங்க. அதனால ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் என்னுடைய பேச்சை நான் தொடங்குறேன். இன்னைக்கு காந்தி தாத்தா தொடங்கலையா? இல்லையா, இப்பதான் மேட்ருக்கே வர போறையா. இப்போ காந்தி தாத்தா எல்லா ரூபா நோட்லயும் இருக்காரு. ஒரு 500 தாள் அங்கேயும் ஒரு 10 தாள் இங்கேயும் கொடுத்தா அவரு எல்லா நோட்லயும் சிரிப்பாரு. இவங்க சிரிப்பாங்களா? சிரிக்க மாட்டாங்க. அது போலதான் ஒருத்தர் சின்ன நிலையில இருப்பாங்க, ஒருத்தர் பெரிய நிலையில இருப்பாங்க. பிரச்சனைகள் பலவிதமா இருக்கும். ஆனா என் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நான் சமாதானத்தை கொடுக்க வந்தேன், என்னுடைய சமாதானத்தையே கொடுக்க வந்தேன்னு சொல்லி ஒருத்தர் பிறந்தார் பாருங்க. அவரை நாங்க அறிவிக்காம எங்களால இருக்க முடியுமா? அது சின்ன நிலையா இருந்தாலும் சரி, பெரிய நிலையா இருந்தாலும் சரி, அந்த சமாதானம் என்ன பண்ணும், நம்மள பேலன்ஸ் பண்ணும். பணம் பேலன்ஸ் பண்ணாது. ரூபால மட்டும்தான் காந்தி தாத்தா சிரிப்பார். வாங்குறவங்க இவங்க சிரிக்கவே மாட்டாங்க, சிரிக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட தேவனை அறிவிக்க நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அவர் பிறந்து முன்னணியில் வச்சார். எல்லா மனுஷனும் பிறக்கும் போது நல்லா வாழணும்னு நினைச்சு பிறப்பாங்க. ஆனா நம் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்தார், முன்னணியில் வைக்கப்பட்டார். ஏன்னா அங்கிருந்து தான் பலி கொண்டு போகப்படும். ஏன் துணிகளில் சுற்றி வைக்கப்பட்டார்? ஆடு குட்டி போடும் போது கீழே விழுந்துருச்சுன்னா காயம் பற்றோன்னு துணிகளை சுத்திட்டு காத்துட்டு இருப்பாங்களாம் அந்த மேய்ப்பர்கள். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, மேய்ப்பர்கள் மந்தையை காவல் காத்து கொண்டிருக்க போது, நைட்ல தூங்கி இருந்தாங்கன்னு இருக்கணும். ஏன் காவல் காத்தாங்க? பழுதான குட்டி வந்துடக்கூடாது, நாங்க பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்படி பழுதில்லாத ஒரு குட்டி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததை நாங்க எல்லாருக்கும் அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கலைன்னா, ரட்சிப்பின் கதவு அன்னைக்கு திறந்ததுன்றதை நம்ம சொல்லலைன்னா எல்லாரும் எங்க இருப்பாங்க? நரகத்துல தானே இருப்பாங்க. வேத வசனம் சொல்லுது, நானே அவர் என்று நீங்கள் அறியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். என்னன்னு அறிஞ்சுக்கணும் பிரதர்? நானே அவர்னு அறிஞ்சிக்கலனா நான் என்னன்னு அறிஞ்சிக்கணும்? நான் தான் உன்னுடைய பாவத்தை மன்னிக்க வந்தவர், உன்னுடைய ரட்சகர், என்னுடைய ரத்தத்தினால தான் நீ மீட்கப்பட்டிருக்கிறாய்ன்றதை நான் ஒருத்தருக்கு சொன்னாதானே அவங்க என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்ல, என்னிடத்துல ஒண்ணு இருக்கு, இயேசு கிறிஸ்து என்னோட நாமம். எழுந்து நடனாரு. எழுந்து நடந்தான். அந்த முடவனுடைய வாழ்க்கை எப்படி எழுந்து பிரகாசிக்கப்பட்டதுனாக்கா, இயேசுவை அறிவித்ததுனால, இயேசுவின் நாமத்தை அறிவித்ததுனால தான் அது என்ன ஆச்சு? பிரகாசிக்கப்பட்டது. சரி, எல்லாத்துக்கும் நம்மளையே நம்ம பேசிக்க வேணாம், எதுக்கு ஆர்கியூ? ஏன் அவருடைய பிறப்பு அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்டாக்கா, அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க அறிவிக்க வந்தேன்ப்பா. சத்தியவான் எவனோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான், ஆனா இவங்க யாரும் செவி கொடுக்க மாட்டேன்றாங்கப்பா. நான் அறிவிக்க வந்தேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கணும். இவங்க ஆராதிக்கணும்ன்றாங்களே, இவங்க என்ன பண்ணல? சத்தியவான் எவனோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்காதவங்களா இருக்கிறாங்களப்பா. செவி கொடுங்கப்பா. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு. நான் தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்தேன், அவனுடைய அந்த நொறுக்கப்பட்டு இருக்கிற அவனுக்கு நான் விடுதலையை கொடுக்க வந்தேன், சிறைப்பட்டவனை மீட்க வந்தேன் அப்படின்னு அவரே அறிவிக்கிறாருனாக்கா, இவங்க அறிவிக்காம ஆராதிச்சுனே உட்கார்ந்து நிற்பாங்களா? ஒருவன் அறிவிக்கப்படாமல் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இன்னைக்கு தாவீதை விடவாங்க இவங்கெல்லாம் ஆராதிச்சுட்டாங்க. அவர் துன்பத்தில் ஆராதிச்சார். நமக்கு தெரியும் இல்லையா? ஆராதனையில் ஒரு நேரம் தாவீது கிட்ட போயிடும். அவர் துன்பத்தில், பாடுல, சத்துருக்கள் துரத்தும் போது எல்லா கட்டத்திலும் அவர் ஆராதிச்சார். ஆனால் ஒரு இடம் வருது, ஒரு இடம் வரும்போது காத்து தீர்க்கதரிசினால் அவர் எச்சரிக்கப்படுகிறார். தாவீதே, நீ இந்த அரணிலே போய் ஒளிந்து கொண்டிருக்கிறிய, இறங்கி வா. ஏன் அப்படின்னாக்கா, உன்னை குறித்து பெலிஸ்தர் கிட்ட இருந்தோம், இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட இருந்தோம், உன்னுடைய கரத்தினால இவங்களுக்கு ரட்சிப்பன் சொல்லி நான் சொல்லியிருக்கிறேனே. அப்போ ரட்சிப்பன் சொல்லி இருக்கிறேனே, நீ இங்க போய் இருக்கிறியே. அப்ப ஆராதித்ததெல்லாம் வெளியில வரல, உன்னை கொண்டு நான் ரட்சிக்க திட்டம் வச்சிருக்கிறேன், நீ போய் அங்க உட்காந்துட்டு இருக்கிறியே. ஒருவேளை நீங்க இதை பழைய ஏற்பாடுன்னு சொல்லலாம். புதிய ஏற்பாடுல என்ன சொல்லியிருக்கு? அந்தகார இருளில் இருந்த உன்னை ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைத்தது எதற்காக? நான் உன்னை தெரிந்து கொண்டது எதற்காக? என்னுடைய புண்ணியங்களை நீ அறிவிக்கும்படி தானே.
இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தானே, அதற்காகத்தானே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ தெரிந்து கொண்ட நோக்கத்தையும் விட்டுட்ட, தலைப்பையும் விட்டுட்ட. என்னத்தை தான் என்ன பண்ண போறாங்க? கேரல் சர்வீஸை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் தலைக்கு வந்தது தலைப்பாக விட போச்சு விடுங்க. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தாதாங்க மதிப்பு. நம்மள கோதுமை மணியா தேவன் என்ன பண்ணியிருக்காரு? நம்ம அந்த சுவிசேஷத்துக்காக, தேவனை அறிவிக்கிற அந்த அறிவிப்புக்காக நம்ம பிரயாசப்படுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய வெளிச்சம் என்பது உண்டாயிருக்கும். 1889 90களில் ஒரு இளைஞர் சட்டம் படித்து கொண்டிருக்கிறார். இங்கிலாந்தில் சட்டம் படித்து கொண்டிருக்கிறார். நேரம் கிடைக்கும் போது வேதம் வாசிக்கிறார். வேதம் வாசிக்கும் போது ஒரே ஒரு காரியத்தை அவருடைய மனது அப்படியே பிடித்து கொள்ளுகிறது. அவர் பிற்காலத்தில் எழுதுகிறார், இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயித்தது, என்னுடைய வாழ்க்கை பாதையை நிர்ணயித்தது அப்படின்றார். அதாவது கர்த்தருடைய வார்த்தை எழுத்து வடிவமாக அறிவிக்கப்பட்ட போது அதில் தொடப்பட்டு அதில் மகாத்மாவாக மாறின ஒரு மனிதரில் ஒருத்தர் தான் மகாத்மா காந்தி அடிகள். அவர் சொல்றார், அது அந்த செர்மன் ஆஃப் அந்த மலை பிரசங்கத்திலிருந்து அவர் எடுத்து சொல்றார். அந்த எழுத்து வடிவில் கொடுக்கப்பட்டதை அவர் படித்தது அவருக்கு என்னாச்சு? தொட்டுச்சு இல்லையா? ஆனால் நம்ம படிக்கிறோமே, நமக்கு தொடலையே, இவங்களுக்கு தொடலையே, இன்னும் ஆராதனை ஆராதனை ஆராதனைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. ஆராதனை எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குதோ அது போல ரெண்டுமே உண்மைதான். ஆராதனை வேணும், அறிவிப்பு வேணும். ஆனால் அதை காட்டிலும் எது முக்கியமாக இருக்குது? அந்த உலோகம்னு ஒன்று வேணும் இல்லையா? அந்த உலோகம்னு ஒன்று இருந்தால் தானே அச்சு இருக்கும். அதுதான் இந்த அறிவிக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறது. ஏன்னா ஆதி உலகம் தோற்றம் முதல் கொண்டே அவர் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்பட்டவராய் தான் இருக்கிறார். எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். நாம் அறிவிக்கலைன்னா நம்மளோட கூட பிறந்தவங்களா இருந்தா கூட நாம பரலோகத்தில் இருப்போம், அவங்க நரகத்தில் தான் இருப்பாங்க. மேலே ஆராதிக்க முடியும், மேலே சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. அதுதான் ஐஸ்வர்யவான் லாசரு கதை சொல்லுது. ஆனால் இந்த பூமி பிரபஞ்சத்தில் எங்கேயும் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், ஆனால் மேலே அறிவிக்க முடியாது. ஆக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு எது? இந்த பூமியிலே நான் வாழுகிற போது சுவிசேஷத்தை அறிவிக்கணும், பரலோகத்தில் பொக்கிஷத்தை நான் சேர்த்து வைக்கணும். அந்த பிறப்பை நான் அறிவிக்கணும், பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். பரலோகத்தில் போய் ஆராதிச்சுக்கலாம். ஆனால் அங்கே செய்ய வேண்டியதை இங்கே செய்கிறாங்க, இங்கே செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறாங்களே. இங்கே நம்ம என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஏன்னா இந்த அறிவிப்பு மேலே கிடையாது. நம்ம ஐஸ்வர்யவான் லாசரு கதையை படிப்போம். ஐயோ எனக்கு 5 சகோதரர் உண்டாச்சு, அவங்களுக்கு வேற ஆள் இருக்காங்கப்பா, நீ போய் சொல்ல முடியாது. ஆக நான் இங்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அது இயேசுவின் பிறப்பாகிய அந்த பிறப்பை, ஐயோ உங்களுக்காக தான் இந்த இரட்சகர் பிறந்திருக்கிறார், பலமாய் ரூபிக்கப்பட்ட கிறிஸ்துவமாய் இருக்கிறார். அவருடைய மரணம் தாங்க அந்த பிறப்பையே காட்டுது. அந்த பிறப்பு அவருடைய மரணத்தை அழகாக காட்டுகிறது. முன்னணியில் வைக்கப்பட்டு அங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறவராய். ஆகவே ஐயா, நான் ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் பாருங்க. நாங்கள்லாம் நட்சத்திரம் மாதிரி கரெக்டாக சுவிசேஷத்தை சொல்லி நேராக குடிலுக்கு கூட்டின்னு வந்து வச்சிருவோம். இவங்கெல்லாம் குழு மேப் மாதிரி இவங்க ஆராதனைன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டின்னு போய் முட்டு சந்தில் நிற்க வச்சிருவாங்க. அதனால வேதம் நமக்கு என்ன காண்பிக்குது? சுவிசேஷத்தை அறிவி, அது உன்மேல் விழுந்த கடமையாக இருக்குது. ஆகவே இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லாருமே அப்படி தான் சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு மனுஷன் 1775களில் ஜான் நியூட்டன் அப்படின்ற ஒரு பேர், அவர் உலக புகழ்பெற்ற பாடல்களை எழுதியிருக்கிறார். ஆனால் மோசமான ஒரு மனிதர். அவரோடு கூட இருக்கிறவங்களே அவருக்கு சாட்சி கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய ஐயோ செத்துருவோமோன்ற ஒரு பயத்தில் இப்போவாச்சும் பைபிளை படிக்கலாம் நம்ம எடுப்போம் பாருங்க. ஆபத்து காலத்துக்கு அவசரம் ஆம்புலன்ஸ் மாதிரி 108 113 33 படிச்சுன்னு பாருங்க. அந்த மாதிரி அவர் எடுத்து படிக்கிறாரு. ஒரு வார்த்தை, பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்னு. அவருடைய அந்த கப்பல் பிரயாணத்தில், கப்பல் மூழ்குகிற நேரத்தில், அந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய உயிரை மீட்டு அவருடைய உயிர் மீட்சியை ஏற்படுத்திச்சு. உலக புகழ்பெற்ற பாடல்களை அவர் எழுதினார்னாக்கா அந்த வேதத்தின் மதிப்பு என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேணாவா? அப்படிப்பட்ட வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. நாம் எங்கே மூலையில் நின்று ஆராதிக்கப்பட வேண்டியதல்ல, அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று என்ற சிந்தையில் கொண்டு நாம் நம்முடைய வாழ்நாட்களை தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து பரலோகத்தில் நம் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம். ஒரு வார்த்தை மீண்டுமாய் நான் சொல்கிறேன், இந்த பூமியில் மாத்திரம்தான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். பரலோகத்தில் அவர் ஆராதிக்க மட்டும்தான் முடியும், அங்கே போனால் நம்ம சொல்ல முடியாது. ஆகவே கொடுத்த வாய்ப்பினை நாம் யாவரும் இந்த பூமியிலே பயன்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
வாய்ப்புக்கு நன்றி. அருமையாக தன்னுடைய அணிக்கு வாதத்தை சேர்த்திருக்கிறார். இந்த பூமியிலே மாத்திரம்தான் நாம் அறிவிக்க முடியும். ஆராதனை என்பது இங்கு மாத்திரமல்ல, பரலோகத்திலும் செய்யப்படும். பரலோகத்திலே ஆராதிக்க முடியும், அறிவிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒன்று வசனம் சொல்லுது, பரலோகத்தில் எப்படி ஆராதனை இருக்குதோ அதே மாதிரி பூமியில் ஆராதனை வேணும்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை இவங்க அந்த பதிலை சொல்லக்கூடும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் அந்த பதிலை சொல்லலை. காந்தியை பற்றி நல்ல உண்மையாகவே காந்தியினுடைய அகிம்சைக்கு காந்தியை வழி நடத்தியது இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம்தான். அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. ஆனால் அதுதான் உண்மையான விஷயம். அதை பற்றி சொன்னார். இப்படி தான் ஒரு ஸ்கூலில் ஒரு பையனுக்கு ஒரு கொஸ்டின் வந்தது, காந்தி ஜெயந்தி பற்றி சிறு குறிப்பு வரைக. அவன் எழுதினான்ல, காந்தி அவர் எப்படி பிறந்தார் அதெல்லாம் எனக்கு தெரியும், அவர் போராட்ட வீரர். ஆனால் ஜெயந்தி இப்போது தான் எதிர்த்த வீட்டிலே குடி வந்திருக்கிறாள், விசாரித்து அடுத்த எக்ஸாம்லே எழுதுகிறேன் அப்படின்னு. அடுத்த கொஸ்டினை படித்தான். கஸ்தூரிபாய் காந்திக்கு மனைவி. சிம்பிளாக எழுதி முடிச்சிடணும். கஸ்தூரி ஒரு மார்க்கு தான். நம்ம ஆள் கஸ்தூரிபாய். அது கஸ்தூரி மான் போல, கஸ்தூரி மஞ்சள் போல, அது ஒரு விதமான பாய். இந்த பாய் என்பது படுப்பதற்கு இப்போதெல்லாம் பிளாஸ்டிக் பாய் வந்திருக்கிறது. நிறைய ஆலயங்களிலே பாய் போடுவார்கள். இப்படியான ஒரு புது விதமான இந்த பாய் கஸ்தூரி பாய் எனப்படும் அப்படின்ட்டு அவன் எழுதி முடிச்சிட்டான். இப்படி ஏட்டி பூட்டியெல்லாம் பேசாமல் நம்ம சகோதரன் நீட்டாக அந்த இதுக்கு என்ன பதில் வேணும் ஏங்கிறதுக்கு நல்ல கேள்விக்கு தகுந்த பதிலை சாமர்த்தியமாக அல்வா துண்டு மாதிரி வெட்டி வச்சிருக்கிறாரு. இதுக்கு பதில் சொல்கிறது சாத்தியப்படுமான்னு எனக்கு தெரியல. சத்தியமாக சாத்தியப்படும்னு சொல்ல வர்றாங்க. ரீட்டா லக்ஷாபதி. வாங்க ரீட்டா லக்ஷாபதி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆவிக்குரிய தந்தை செல்லதுரை பாஸ்டர் அவர்களுக்கும், நடுவரையா அவர்களுக்கும், அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், என் அணியினருக்கும், அன்பு சகோதர எதிரணிகளுக்கும், சால்வேஷன் டிவி நேயர்களுக்கும் என் மனமார்ந்த ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பட்டிமன்றத்தின் தலைப்பு கிறிஸ்துவின் பிறப்பு நாம் ஆராதிக்கவா அறிவிக்கப்படவா? அன்பு சகோதரர்களே, அறிவிக்கப்படுவதற்கு தான் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். அதற்கு நாங்கள் எதிராளிகள் அல்ல. கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்க ஐயா. ஐயா, அவங்க சொல்றது என்னன்னா, சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும்னு சொல்றீங்க, அப்படிதானே? வரும், ஆனா வராது அப்படின்னு நாங்க சொல்றோம். சட்டியில இருக்கிறத சொல்றாங்க. ஐயா, மரியாளுக்கு தேவதூதன் வர்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, உன் வயித்துல ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த அம்மா எடுத்து வேணே, அப்படியா, ரொம்ப நன்றி, கஷ்டப்படாம எனக்கு பிள்ளை வருதா, ரொம்ப சந்தோஷம் நான் சொன்னாங்க. அது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பயப்படுறாங்கல்ல. அப்போ நியாயமான ஒரு கேள்வி. அந்த அம்மா பயப்படுதுல. இப்போ பெண்கள் சுதந்திரம் அதிகமா இருக்கு. அப்பெல்லாம் இல்லைல்ல. கல்யாணம் ஆகாத ஒரு பிள்ளை குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவாங்க? ஸோ அப்போ அந்த அம்மா பயப்படுறாங்கங்க. அதுல ஒரு நியாயம் உண்டு. அப்போ தேவதூதன் என்ன சொல்றாரு? நீ பயப்படாத, உன்னதமானவரின் பலன் உன்னுக்குள் வரும்னு சொல்லிட்டாருங்க. அறிவிப்பு தான், நாங்க ஒத்துக்கிறோம். அப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே மரியாள் என்ன சொல்றாங்க? தன்னை சரண்டர் செய்கிறார்கள். என்ன சொல்றாங்க? அப்படியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமையானவர் என்னிலே பெரிய காரியங்களை செய்தார், இது முதல் ஸ்ரீகள் எல்லாம் என்னை பாக்கியவது என்பார்கள் என்று சொல்றாங்க. அப்போ அது என்னங்க அர்த்தம்? அந்த அறிவிப்புக்கு அர்த்தம் உண்டாயிற்று என்று அர்த்தம். கையை தட்டுங்க சகோதரிகளே. ஏன்னா கைதட்ட சொல்லலாமா ஐயா? அறிவிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். அந்த பயத்தை போக்கியது அந்த ஆராதனை. கைதட்டுங்கன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா எங்க அன்னைக்கு கொஞ்சம் ஆள் சேர்க்கலாம் தாங்க ஐயா. சரி, அப்போ மரியாளுக்குள்ளே அந்த தைரியம் எங்க இருந்து வந்ததுங்க? தேவனை ஆராதிக்கும் பொழுதுதான் அந்த தைரியம் வந்தது. நீங்க சொல்றீங்களே ஆராதனை, அறிவிப்பு 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 முக்கியம் தாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த அறிவிப்புக்கு அர்த்தத்தை உண்டாக்குகிறது ஆராதனை என்று சொல்லுகிறேன். நீங்க சொன்னீங்க அறிவிப்பு, நம்ம சபையில அறிவிப்பு கொடுக்கிறவர் இருக்காருன்னு சொல்றீங்க. இப்போ வர கிறிஸ்மஸ் ஆராதனை 7 மணிக்கு எல்லா சகோதர சகோதரிகளும் கண்டிப்பா ஆராதனையில கலந்து கொள்ளுங்க, குடும்பமா வாங்க அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறாருங்க. ஒரு முறை அதை அறிவிச்சிட்டாரு. அடுத்த முறையும்
தயவு செய்து எல்லாம் மறந்துடாதீங்க வாங்கன்னு சொல்லி அறிவிக்கிறாருங்க. 3வது முறை அந்த அறிவிப்பை சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன ஆச்சு இவருக்கு, நல்லா தானே இருந்தாரு அப்படின்னு சொல்லுவோம். அதே அவர் வந்து நின்று அப்படியாவது ஆராதனைக்கு வரட்டும், அவர் வந்து நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா ஆராதனையில கலந்து கொள்ளுங்க, தேவனை நம்ம ஆராதிக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 10 முறை சொன்னா கூட நம்ம அதை கேர் பண்ண மாட்டோம். ஏன்னா அவர் ஆராதனை அதுதாங்க. அறிவிப்பு என்பது ஒரு லிமிட் தான். நீங்க சொல்றீங்களேங்க, ஒரே ஒரு காரியம் நடந்த ஒரு உண்மையை மற்றவங்க சொல்லி இல்லைங்க, என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதை சொல்றேன். நாங்கள் வாலிப பிள்ளைகளாய் திருமணத்துக்கு முன்பாக கிராம ஊழியங்களுக்கு போவோம். அங்கே போய் இதே மாதிரி கிறிஸ்மஸ் நாட்களிலே இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார், அவர்தான் உலக ரட்சகர், அவர்தான் பாவங்களை மீட்க வந்தவர், இப்படி பலவிதமான அறிவிப்புகளை நாங்கள் கொடுத்துட்டோங்க. ஒரு பாட்டி அம்மா என்ன பண்ணுச்சு, என்ன அதுன்னுச்சு, அம்மா இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்திருக்காருமா. அப்படியா, என் வீட்டில் பிறந்திருக்கிற பேரத்துக்கு பிஸ்கெட்டும் பாலும் வாங்கி கொடுக்க முடியல, இதுவரை ஏசு யாரோ பிறந்துக்கிறாராம், போமா ஏசா பாசான்னு சொல்லிட்டாங்க. மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தம். நாங்கள் அப்படியே ஊழியம் செஞ்சவங்களாம் வந்துட்டோம் ஆண்டோட சமூகத்தில். ஆண்டவரே, நாங்கள் ஆசையாக அறிவிக்க போகிறோமே, இந்த மாதிரி அவங்க வந்து எங்களை ரொம்ப வருத்தப்படுத்த வச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பாரத்தோடு அன்றைக்கி ஜெபம் பண்ணிவிட்டு தேவனை ஆராதனை பண்ணிவிட்டு தூங்கியாச்சுங்க. அடுத்த வாரம் அந்த பகுதிக்கு போகிறோம். எப்படி போகிறோம் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஆராதனை ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு கண்ணில் நீரோட்டமா நெஞ்சில் போராட்டமா உன் வாழ்வினிலே தீரா மனவாட்டமா. முடிச்சிட்டாங்க. எல்லாம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து, வா நண்பா வா வா இயேசு வண்டை வா, உன் இதயத்தை இயேசுவிடம் தா, வரும்போது கொண்டு வந்ததில்லை, நீ போகும்போதும் கொண்டு போவதில்லை, எப்படி உலகில் நீ வந்தாயோ நண்பா அப்படியே மண்ணுக்கு நீ போவாய். பாடுறாங்க சகோதரிகள், பேண்ட் அடிக்கிறாங்க, பாடும். அப்போ அழுற ஒரு சத்தம், யாருன்னு பார்த்தா எங்களை ஊதாசீனப்படுத்தின அந்த பாட்டி. விட்டுருமா, டக்குன்னு போய் கேட்ச் பிடிச்சிட்டோம். பாட்டி என்னாச்சு? இல்லைம்மா, நீ பாடும்பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கு, வேதனையாக இருக்கு, அழுகையாக வருது, அந்த இயேசு அவ்வளோ நல்லவரா அப்படின்னு கேட்டாருங்க. விட்டுருமா, ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. பாடின உடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம், அப்படியா இயேசு கிறிஸ்து அவ்வளோ நல்லவரா, என்ன இயேசு ஏற்றுப்பாரா, நான் இயேசு அறியலையே, அதுக்காக தான் நாங்கள் அறிவிக்க வந்திருக்கோம். அறிவிப்பு பயன் செய்யலைன்னா ஆராதனை பயன் செய்யுங்க. அங்கிட்டு போமான்னு தட்டின அந்த பாட்டி வாரம் இங்கிட்டு எப்போ வருவீங்கன்னு கேட்டுச்சுங்க. அப்போ அந்த அறிவிப்புக்கு ஒரு அர்த்தத்தை உண்டாக்கினது ஆராதனை. நீங்கள் அவ்வளோ அலட்சியமாக சொல்கிறீங்க. பாஸ்டர் பேசினார்ல, பாக்கியராஜ் பாஸ்டர், சர்ச்சு உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட்லாம் ஒரு ஆராதனை பண்ணுவார். அவர் இயேசு வரும்போது உந்தன் விளக்கெரிய என்னை நிறைவாய் தேவை. இந்த பாடலை ஒரு நாள் பாடிட்டு இருக்காருங்க. எனக்கு கார்லேருந்து இறங்கி எப்போ சர்ச்சு உள்ள வர போகிறோமோன்னு எடுத்துகிட்டு வருதுங்க. அப்போ ஆராதனைக்கு மிகப்பெரிய ஒரு பவர் உண்டு. நீங்க சொல்றீங்களே அறிவிப்பு என்ன தெரியுமா? இப்போ சாதாரணமாக சொன்ன அறிவிப்புனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அவ்வளோதான், சொல்லியாச்சு. ஆனால் ஆராதனை என்பது அப்படி அல்ல, அது ஆன்மீக தொடர்புடையது. ஆண்டவருக்கும் நமக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டாக்குகிறது. நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறது ஆராதனை. சொல்றீங்களே, சரிங்க நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோம், அறிவிக்க போகிறோம், ஏன் ஜெபம் பண்ணிட்டு போறீங்க? தேவனே எங்க கூட வாங்க ஏசப்பா, நாங்கள் உண்மை ஆராதிக்க ஏன் சொல்லிட்டு போறீங்க? ஒரு பயம்தான். இப்போ யாரும் அடிச்சு விடுவாங்களேன்ட்டு இப்போ ஒரு 500 நோட்டீஸோ 600 நோட்டீஸோ இப்போ வந்து பட்டிமன்றத்துக்கு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்தாச்சு. இப்போ வந்திருக்கிறவங்க எத்தனை பேர்? அந்த அறிவிப்பு எத்தனை பேருக்கு பயன் செய்கிறது? அன்புக்கு அன்பான சகோதரர்களை, நாங்கள் அறிவிப்புக்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல. அறிவிப்பாய் நின்று விட்டால் அதற்கு பயன் கிடையாது. அறிவிப்பு என்றைக்கு ஆராதனையாய் மாறுகிறதோ அன்றைக்குத்தான் அந்த அறிவிப்புக்கு அர்த்தம் உண்டு என்று சொல்லுகிறோம். அதை ஏன் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க? நிறைய சபை வளரல. இப்போ நம்ம பாசு சொன்ன மாதிரி அறிவிப்பு மட்டும் போதும்னு சொல்லி பேசினாரு நம்ம ஜேக்கப் பிரதர். அப்படி அல்லங்க, அறிவிப்புன்றது எல்கேஜி மாதிரி. ஆராதனை என்பது நம்ம காலேஜ் முடிச்சு வெளியில வர பாருங்க, பட்டம் வாங்கிட்டு அதுங்க. ஹல்லேலூயா. அறிவிப்பு சாதாரண விஷயம் அல்ல, அது உணர்வு சம்பந்தமான விஷயம். அறிவிப்பு என்பது தூதன் வந்து அறிவிச்ச உடனே மரியாள் வந்து பயந்தாங்க. என்னைக்கு ஆவியானவர் அந்த ஆராதனை அவளுக்குள்ளே வந்ததோ அந்த அறிவிப்பு அந்த அப்படியே மாறி போகுச்சுங்க. ஆராதனையை நீங்க அற்பமா என்னாதீங்க. பெல் வர அடிச்சாரு. ஆராதனை
என்பது ஆராதனைக்கும் அறிவிப்புக்கும் நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் அதை ஒவ்வொன்றாய் கூட இப்ப சொல்ல முடியவில்லை. ஆராதனை என்பது சொன்னாங்க இங்கேயோட முடிஞ்சிடும். இங்கேயே நீ ஆராதனைக்கலே பரலோகத்தில் போய் என்ன ஆராதிக்க முடியும்? ஆராதனை என்பது மிக அதிக பலன் உள்ளது. அது ஆன்மாவுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்புடையது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அறிவிப்பு மறந்துருவோங்க, ஆனால் ஆராதனை மறக்காது. அறிவிப்பு 10 பேரை கூட்டிட்டு வந்தா ஆராதனை 1000 பேரை கூட்டிட்டு வருவாங்க. அவ்வளவு வலிமை உள்ளது ஆராதனை. ஆராதனை சகல காரியங்களும் செய்யும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் ஆபீஸ்ல அநேக அற்புதங்கள் இயேசுவை அறிவிச்ச அற்புதம் நடக்கலங்க. ஆராதனையை ஆரம்பித்தேன். ஆபீஸ்ல பெரிய ஹால் கட்டி ஏசி போட்டேனா ஆராதனைக்குன்னு இடத்தை கொடுத்தாங்க. அப்படி செய்யக்கூடியது ஆராதனை. ஆராதனை குடும்ப சமாதானத்தை கொடுக்குங்க. ஆராதனை தேவ பிரசன்னத்தை உண்டாக்கும். ஆனால் அறிவிப்பு என்பது ஒரு முறை அறிவிச்சா போதும், அவ்வளவுதான். ஆனால் என்றைக்கு ஆராதனையில் செயல்படுகிறதோ அப்போதுதாங்க அந்த அறிவிப்புக்கு அர்த்தம் உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் இங்கே சொல்லுகிறோம். அப்போ ஆராதனை குறித்ததான ஒரு சிறு கவிதையோடு முடிக்கிறேன், நேரமில்லாத காரணத்தினால். அகில உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் அடிமனதில் இருந்து எழும் துதி ஸ்தோத்திரம் தான் ஆராதனை. அகில உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் அடி மனதில் இருந்து எழும் தான் துதி ஸ்தோத்திர ஆராதனை. ஐம்புலன்களையும் அடக்கி நாம் அப்பா இயேசுவை தொழுது கொள்ள செய்வதுதான் ஆராதனை. பரிசுத்த இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பை அருளின இயேசுவுக்கு நம்மை அர்ப்பணிப்பதுதான் ஆராதனை. ஆராதனை என்பது 4 எழுத்து கொண்ட வடிவம் அல்ல. ஆண்டவருக்கும் நம் ஆன்மாவுக்கும் உள்ள உன்னத உறவு ஆராதனை. நம் அங்கலாய்ப்பையும் அழுகையையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியப்படுத்துவதுதான் ஆராதனை. நம் ஆவி ஆத்துமா சரீரங்களை பரிசுத்த ஜீவ பலியாக ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஆராதித்துக் கொண்டே இருப்போம் நம் இயேசு ராஜா வரும் வரை. மீண்டும் தொடரட்டும் நம் ஆராதனைகள் பரலோக ராஜ்யத்திலும். நன்றி நன்றி. ஒன்று மாத்திரம் சொல்லி விடைபெறுகிறேன். நீங்கள் அறிவியுங்கள், அதற்கு நாங்கள் எதிர்ப்பாளிகள் அல்ல. ஆனால் அறிவிப்புக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு அர்த்தம் வேண்டும் என்றால் அது ஆராதனையாகத்தாக இருக்கும். ஆராதனை இல்லை என்றால் எதற்கு ஆலயம்? அறிவிச்சாச்சா பாய் போயின்னு சொல்லிடலாமே. ஒரு ஆலயம் என்றாவே அதில் முழு பங்கு வகிப்பது ஆராதிக்கத்தான் தவிர வேறு ஒன்றுமில்லை. அறிவிப்பு கேட்டு போய்விடலாம், ஆனால் ஆராதனை செய்வோமானால் அவர்கள் கடைசி வரை ஆண்டவருக்காக நிற்பார்கள். அறிவிப்பு கேட்பவர்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஏதாவது பிரச்சனை போப்பா அங்கேயும் போன ஒன்றும் இல்லைன்னு போயிடுவாங்க. ஆனால் ஆராதிக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த காலகட்டத்திலும் ஆண்டவரை விடாமல் பிடித்துக் கொள்வர்கள் மட்டும்தான் ஆராதனையிலே நிலை நிற்க முடியும். ஆராதனை ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள மிகப்பெரிய ஆன்மீக ஒரு உறவு. எக்காலத்திலும் அதை மாற்றவோ மறக்கவோ முடியாது என்பதை கூறி நன்றியாய் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. ஒரு பையன் ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்தான். மம்மி கேட்டாங்க, எப்படிடா எழுதுனாங்க எக்ஸாம்? மம்மி எக்ஸாம் கால நானே தூங்கிட்டேன் மம்மி. ஏன்டா தூங்குனா, என்ன ஆச்சுடா? நீ தானே மம்மி சொன்ன கொஸ்டின் தெரியலன்னா, கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னா முழிச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அதான் நான் தூங்கிட்டேன். ஜேக்கப் சாலமனுக்கு பேச்சை பார்த்து ஒருவேளை இவங்க எங்கடா பதில் தெரியாமல் தூங்கிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். அப்படி இல்லாமல் நல்லாவே பதில் கொடுத்துருக்குறாங்க. அந்த குறிப்புகளை எல்லாம் நான் பின்னால் எடுத்து வைக்கிறேன், நோட்டீஸ் பண்ணிக்கிட்டேன். அதை நான் அப்புறமா அந்த சொல்லும்போது நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆராதனை இல்லாமல் எப்படி அறிவிப்பு வருங்கிறதுலேருந்து பேசியிருக்காங்க. நேரம் ஆகிட்டுருக்கு, அதனால் நான் கொஞ்சம் வாயை குறைச்சிக்கிறேன். அருமையான சகோதரன் இப்பொழுது ஜேசன் நம்ம மத்தியில் இருக்கிறார். வந்து தன்னுடைய கருத்துக்களை அவர் எடுத்து வைப்பார். வாங்க. முதலாவது என் தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியாக நடுவரையா அவர்களுக்கும் பாஸ்டர் அவர்களுக்கும் வந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது புரியாதவங்களுக்கு புரிய வச்சிடலாம், ஆனால் அந்த புரியாத மாதிரி நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் எங்களோட எதிரணி. இன்றைக்கி நீங்களும் நானும் சரி, நடுவரும் சரி, பாஸ்டர் ஏன் சரி இங்கே உட்காந்துருக்கோம்னா, நமக்கு முன்னோர்கள் அவர்களுக்கு யாரும் அறிவிச்சிருக்காங்க கிறிஸ்துவின் பிறப்பையை பற்றி. அந்த நற்செய்தி அறிவித்ததுனால தான் நீங்களும் நானும் நம்ம முன்னால் இங்கே உட்காந்துருக்கோம். இல்லைன்னா நீங்களும் இருக்க மாட்டேங்க, நானும் இருக்க மாட்டேங்க, எதிரணியும் இருக்க மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? உலக நாடுகளில் மொத்தம் எதிரணி இல்லைன்னா நடுவில் இருக்கிற யாருன்னு பார்த்துக்கிடுங்க. அது வீட்டில் போய் பார்த்துக்கிறேன். இல்லை, அந்த அணியே இல்லைன்னா பார்த்துக்கிடுங்க, யோசித்து பேசுங்க.
உலக நாடுகளில் மொத்தம் 195 நாடுகள். அந்த 195 நாடுகளில் 120 நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள். எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. மீதி இருக்கிறதுல ஒரு 65 நாடுகள் வந்து கிறிஸ்தவ நாடுகள் கிடையாது. பட் ஆனால் வந்து அது கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டதுனால. இன்னொரு 10 நாடுகள் வந்து ரொம்ப தீவிரவாத நாடுகள். அங்கே வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் 0.1% இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்துவோட சீஷர்கள் வந்து அந்த 12 சீஷர்களும் மத்தேயு, மார்க்கு, பேதுரு, லூக்கா இவர்கள் எழுதின நிருபங்கள் தான் அவங்களும் கையில் வச்சுருக்காங்க, நாங்களும் வச்சுருக்கோம். அது மூலமாக தான் கிறிஸ்து வந்து இன்றைக்கி வந்து உலகம் பூரா வந்து அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். அப்போது நாம் பெற்றுக்கொண்ட இன்றைக்கி வந்து கிறிஸ்துமஸ் எப்படி இருக்குன்னா, நாம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவையும் கிறிஸ்து நமக்கு கொடுத்ததையும் மற்றவர்களுக்கு கொடுத்து நம்ம கிறிஸ்துவின் பிறப்பை வந்து நம்ம அறிவிச்சு கொண்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து அறிவிக்கிறது வந்து சின்ன விஷயம் கிடையாது. பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்குறோம், தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம், அந்நியனை சொந்தமாக்கி கொண்டோம், ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடை கொடுத்தோம், நோய்வாய்ப்பட்டவர்களை வந்து நலம் விசாரித்தோம், காவலில் இருந்தவங்கள போய் பார்த்தோம். இதுதான் வந்து இயேசு விரும்புகிறார். இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். மிஷினரிகளும் சரி, நம்மளும் சரி, அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி நம்ம கிறிஸ்து பிறப்பை நம்ம அறிவிக்கும் போது சபை நிறையுது. சபை நிறையிறதுனால ஆண்டவரோட உள்ளம் மகிழுது. எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? சரிங்களா? கிறிஸ்து பிறப்பை நம்ம அறிவிக்கிறதுனால சபை நிறைய தான் செய்யுது. சபை நிறையும் போது ஆண்டவர் வந்து உள்ளம் வந்து மகிழுது. பட் இன்றைக்கி ஆராதனைன்னு பார்த்தீங்கன்னா, ஆராதனை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி சில சபையில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் கீர ஆராதனைன்னு வைப்பாங்க. ஒரு பாட்டு பாட சொன்னாக்கா 4 பாட்டு 10 பாட்டு பாடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அறிவிக்க சொன்னால் எத்தனை பேர் வருவாங்க? ஆனால் அதையும் தாண்டி கிறிஸ்துவின் பிறப்பு வந்து அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி உலகம் பூராவும் 100 மில்லியன் பைபிள் வந்து பிரிண்ட் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கு உலகம் பூராவும். இப்போ செப்டம்பர் 2025 பார்த்தீங்கன்னா 11% ஆஃப் பைபிள் வந்து பிரிண்ட் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு வந்து சுவிசேஷம் வந்து அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆராதனை பண்ணுறது ஈஸி, சரிங்களா? அதில் ஒன்றும் பெரிய சிரமம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆராதனை பண்ணுறதுல வந்து எத்தனை பேர் வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் அதில் எத்தனை பேர் வந்து உண்மையாக ஆராதனை பண்ணுறாங்க? வாயில் கும்மி அடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஆராதனைன்ற பேரில் வாயில் கும்மி அடிக்கிறாங்க, சரியா? உண்மையாக ஆராதனை பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சரிங்களா? இந்த காரியங்களை நம்ம நினைவு கூறணும். அப்போது ஆராதனை பண்ணும்போது வந்து அப்படி ஒன்றும் பெரிய சகிப்புத்தன்மை கிடையாது. ஆனால் நம்ம வந்து இயேசுவின் பிறப்பை குறித்து அறிவிக்கும் போது சகிப்புத்தன்மை நிறையா வேணும், பொறுமை, நீடிய பொறுமை வேணும். எல்லோரும் போனவொடனே ஏற்றுக்க மாட்டாங்க. சலோன்னுவா தும் ஜாவுன்னுவா. எல்லாத்தையும் தாண்டிட்டு போய் நம்ம அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு வந்து கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்து இன்றைக்கி வந்து இந்த இவ்வளவு தூரம் நம்ம வளர்ந்துருக்கோம்னா கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிறதுக்கு சூடு சொறைனே இருக்கக்கூடாது. நம்ம அதெல்லாம் தாண்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து அறிவிக்கிறவங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? சகல ஜாதிகளையும் வந்து சீஷராக்குங்கள். அதை தான் வந்து ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்படிப்பட்ட அக்கறையுள்ள ஆண்டவர் வந்து பேதுருட்ட என்ன கேட்குறாரு? என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா? அக்கறையாக கேட்குறாரு. அப்படிப்பட்ட அக்கறையுள்ள ஆண்டவருடைய அக்கறையான சீஷர்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அக்கறையோடு சக்கரையாக கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை வந்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இக்கரையிலிருந்து அக்கறையை கொண்டு போகிறீர்கள். அக்கறையோடு சக்கரையாக சொல்கிறோம் உங்களுக்கு. அதான் அதை சேர்த்து இக்கரையிலிருந்து அக்கறையை. ஆமாம், கட்டாயம், சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம அதை அறிவிக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடும் போது புதிய புதிய சீஷர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இயேசுவின் சீஷர்கள் நிறைய பேருக்கு அறிவிக்கப்பட்டுக்கிட்டு அது இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது நிமித்தம் வந்து ஆண்டவருடைய உள்ள வந்து மகிழ தான் செய்யுது. ஸோ அதனால் ஆராதனையை விட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிறதான். அறிவித்தாதான் அவங்க ஆராதனை பண்ணுறதுக்கே வர முடியுமே தவிர அறிவிக்காமல் அவனை ஆராதனை பண்ணால் என்ன பண்ணுவான்? சரிங்களா? ஸோ வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு கொடுத்த டைமுக்கு முன்னாலே முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிகுந்த நன்றி. நம்ம பட்டிமன்றத்தினுடைய மரபுப்படி தங்களுடைய அணியின் கருத்தினை அணி தலைவர்கள் மிக சுருக்கமாக 2 நிமிடத்தில் எடுத்து உரைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றை கவனிச்சுக்கிடுங்க, தலைப்பில் கொஞ்சம் 2 பக்கத்துலேருந்தும் கொஞ்சம் விலகி பேசுனீங்க. அதனால் உங்களுடைய தலைப்பை ஒரு தடவை கூட நான் உங்களுக்கு அணித்தலைவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கிறிஸ்துவின் பிறப்பு அல்லது கிறிஸ்மஸ் என்பது நாம் அறிவிக்க வேண்டியதா அறிவிக்கப்படுகிறதாங்கிறதல்ல, ஆராதனைக்கு உரியதா. கிறிஸ்மஸினுடைய நோக்கம் எதற்குரியது? என்ன நோக்கம்? ஆராதிப்பதற்கு உரியதா? அது எதற்காக பிறந்தார்? ஆராதிப்பதற்காக பிறந்தாரா இல்லை அறிவிக்கப்படுவதற்காக பிறந்தாரா? அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நாம் மட்டும் ஆராதிப்பதற்கு உரியதா அல்லது மற்றவர்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டியதா, அதற்குரியதா என்கிறத
தெளிவாக 2 லைனில் எடுத்து சொல்லுங்கள், தீர்ப்பை சொல்லிடுறேன். சகோதரி ஹெலன் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் சபையில் போய் நீங்கள் அறிவிக்கிறீங்க, இப்போ எவ்வளோ பேர் வராங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் முன்னாடி அறிவிக்கும் போது எங்கள் சபையில் வந்து 10 பேர் வந்தாங்க. தொடர்ந்து அறிவிச்சிட்டு இருந்தோம், இப்போ 50 பேர் வராங்க. அப்போ ஒருவன் அறிவிக்காவிட்டால் எப்படி தெரியும்? அறிவிச்சிட்டு இருக்கோம். பாலாங்கிஸ் அவர்கள் இன்றைக்கு 12 லட்சம் பேர் சபை வச்சு நடத்துகிறாங்க. அவங்க ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பேர் இருந்தாங்க? 4 பேர், அவங்க மனைவி, மாமியார், ஒரு குழந்தை இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க? அவங்க உட்காந்துட்டு வாங்க ஆராதிப்போன்னு சொல்லலை. அங்கே அவங்க என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் போய் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம சபையில் அப்படி அறிவிக்கணும்னு சொல்லணும். சொன்னாதான் அறிவிப்பா சொன்னாதான் அவங்க போய் சொல்லுவாங்க. நம்ம ஜனங்க எப்படி தெரியுமா? நம்ம ஜனங்களை சொன்னாதான் கேட்பாங்களே தவிர சொல்லாட்டினா செய்யவே மாட்டாங்க. அப்போ நம்ம பெற்ற ரட்சிப்பை நம்ம ஒவ்வொருவரும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? அறிவிக்கணும். ஏசப்பா மலை பிரசங்கத்தில் மத்திய 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். எந்திரிச்ச உடனே அவர் மலை பிரசங்க திரளான ஜனங்களுடைய மனது உருகினோடனே வாங்க எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடி ஆராதிப்போம் நான் சொன்னார். அதை எதுவுமே சொல்லலை. அந்த மக்களுக்கு உள்ள சூழ்நிலைகளை எல்லாம் தன்னுடைய வாயை திறந்து அவர்களுக்கு சத்தியத்தை என்ன செய்தார்? அறிவித்தார். நீங்கள் ஆவில எளிமையில் ஒரு பாக்கியவான்கள் அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு ஐஸ்கிரீம் அவங்க வீட்டையா வாங்கி கொடுக்கலன்னா நாங்கள் கேரள் ரவுண்டு போய் ஐஸ்கிரீம் தின்றதுக்குன்னே போனீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் அறிவிக்கிறதுக்கு போகிறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்றதுக்கு போகிறீங்க. இங்கே நம்ம ரீட்டா அம்மா வந்தாங்க, அடியப்பா பட்டிமன்றம் வந்து பாட்டு மன்றமாக மாற்றிட்டாங்க, அடித்து விட்டாங்க பாருங்கள். சூப்பராக பாடல்லாம் நிறைய பாடி என்னென்னமோ சொன்னாங்க. ஆனாலும் கூட அறிவித்த பிறகு தான் மக்கள் ஆராதனைக்கு வருவாங்க. சபைக்கு சுவிசேஷத்தை நம்ம அறிவித்த பிறகு தான் மக்கள் என்ன செய்வாங்க? சபைக்கு வந்து ஆராதனை செய்வாங்க. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? நான் ஒருவருக்காவது ஒரு நாளில் ஒருவருக்காவது சுவிசேஷத்தை அறிவிப்பேன்னு நீங்கள் தீர்மானம் நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் சபையில் ஆராதனையில் நிறைய பேர் கலந்து கொள்வாங்க. நம்ம அப்படி எடுக்கிறதே இல்லையே. நம்ம சாப்பிட்றோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வேலையை செய்கிறோம், நம்ம தூங்கிடுறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் பெற்ற ரட்சிப்பை மற்றவங்களுக்கு நம்ம அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கு மிஷினரிகள் பார்த்தீங்கன்னா எஃப்எம்பிபியில் பல தரப்பட்ட, அதாவது வட மாநிலங்களில் போய் அவங்க அறிவித்ததுனால தான் மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க அறிவிக்கலைன்னா எப்படி வந்திருப்பாங்க சொல்லுங்கள்? நம்ம கூடிய நம்ம ஆராதிப்போம்னு சொன்னால் ஆராதிப்பதற்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் சபையில் வந்து ஆராதிப்பார்கள். அதனால் என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். அறிவித்த பிறகுதான் ஆராதனைக்கு வருகிறார்கள். அதனால் ஆராதிப்பதை விட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதே மேலோங்கி இருக்கு என்று சொல்லி என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். நன்றி. இப்பொழுது இறுதி வாதத்தை கருத்தை 2 நிமிடங்களில் உரைக்கும்படி சகோதரி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்படியும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான சகோதரர்கள் பேசினார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவர் அதிகாலையில் ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார் என்று ஜெபித்தார்னா அவர் ஆண்டவர் பிதாவை ஆராதித்து கொண்டு தான் ஜெபித்தார். மரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட ஸ்தோத்திர பாட்டை பாடினார் என்று தான் வசனம் இருக்குது, அது தெரிஞ்சுக்குங்க. எபிரேயரில் வாசிக்கிறோம், எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, விசுவாசத்தோடு கேட்டவர்களுக்கு அது பிரயோஜனம், விசுவாசம் இல்லாமல் கேட்டவர்களுக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு. நாங்கள் அறிவித்தோன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்டாங்களோ அவங்களுக்கு தான் அது பிரயோஜனமே தவிர எல்லாருக்குமே கிடையாது. பாருங்கள், பவுல் கூட பிரசங்கம் பண்ணார். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இவனுக்குள்ளே இருந்ததுன்னு தெரிஞ்சு தான் அவனுக்கு சுவிசேஷத்தை சொன்னார், இல்லாட்டா அவர் கடந்து போயிருப்பார். எனவே ஆராதனை முக்கியம். அதுக்கு அடுத்தது ஆராதனை இல்லை, சுவிசேஷன் தான். பரலோகத்தில் ஆராதனை, இங்கே சுவிசேஷன்னு சொன்னாங்க. ஆனால் பரலோகத்தின் நிழலாட்டம் தான் இந்த பூமியில் ஆராதனை. இங்கே நம்ம எப்படி ஆராதிக்கிறோமோ அங்கேயும் அதே போல தான் ஆராதிக்கிறோம். யூதாவில் ஒரு வசனம் இருக்குது, தேவ தூதர்கள் உற்று பார்க்கிற ஒரு மகிமை உள்ள ஆராதனையை தான் நம்ம இங்கே செய்யணுன்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த மகிமை உள்ள ஆராதனை செய்கிறது இயேசு கிறிஸ்து பிறப்பின் முதல் இதுவரையில் அந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அருமையான ஜேக்கப் பிரதர் சொன்னார், நாங்கள்லாம் ஸ்டார்கள்ன்ட்டு. யோபில் ஒரு வசனம் இருக்குது, ஆண்டவர் அந்த நட்சத்திரங்களை கூட நம்ப மாட்டாராம். அப்போ இந்த நட்சத்திரத்தை எப்படி நம்புவார்? யோபில் ஒரு வசனம் இருக்குது, அவர் நட்சத்திரத்தை நான் நம்ப மாட்டேன்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம நட்சத்திரம் இருந்தால் கூட சுவிசேஷம் அறிவித்தா கூட ஆராதனை ஒரு முக்கியமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதத்தில் நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு.
அப்போ நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும்னு ஓடும்போது நம்முடைய கூடாரத்தில் அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம், அந்த ஆராதனை இல்லாட்டா நம்முடைய குடும்பம் எப்படி ஓட முடியும்? நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? சத்துருக்களை ஜெயிக்கணும்னா அந்த ஆராதனை தான் முக்கியம். அது மாத்திரமல்ல, இவர் சொன்னார் ஆராதனை யார் உண்மையாக பண்ணலாம், அதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் இப்போ போய் அரசியல் தலைவரில் இப்போ இந்த அடுத்த வாரத்துலேருந்து பாருங்கள், கிறிஸ்மஸ் செய்தி அவங்க சொல்லுவாங்க. அதை நீங்கள் நல்லா கவனிங்க. அவங்க சூப்பராக எடுத்து கிறிஸ்துவின் பிறப்பு நற்செய்தியெல்லாம் ஒவ்வொரு தலைவருங்க அழகாக போடுவாங்க. அதெல்லாம் ஈஸி. ஆனால் ஆராதனை என்பது ஒரு மனுஷனை ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்துறது. அந்த ஐக்கியத்தை படுத்துறது தான் ஆராதனை. அதே மாதிரி சுவிசேஷத்தை கேட்கணுன்னா நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவது இந்த ஆராதனை தான். இந்த ஆராதனை தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தையும் சிந்தனையும் ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வைக்கிறதே இந்த ஆராதனை தான். ஆராதனையில் தான் முழு இருதயமும் என்ன செய்யுமா, பக்குவப்படுமா. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். ஒரு வாலிப தம்பி அவங்க சபையில் 7 வார்த்தை பேசும்போது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவன் என்ன செஞ்சான், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போய் நிற்கும்போது பொட்டுன்னு கரண்ட்டு போயிடுச்சு. ஆரம்பமே அமக்கலமாக இருக்கேன்ட்டு அவன் யோசிக்கும் போது கரண்ட்டு வந்துடுச்சு. பாருங்கள், அவன் பேசின வார்த்தை வந்து, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. அவன் தொடங்கின நேரம் முதல் அதே வசனத்தை சொல்லி 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 அழுதுட்டானான். பாஸ்டருக்கு ஒன்றுமே புரியல. மேற்கொண்டு பேசுவானா, என் தேவனேன்னு அழுகுறானா. பாஸ்டருக்கு ஒன்று புரிஞ்சிடுச்சு, ஏதோ சிலுவை காட்சி இவன் கண்டுட்டான், அதனால தான் அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு முழு சபையை அழுதுட்டு பாஸ்டர் முடிச்சுட்டு வந்துட்டார். அவன் வரும்போது அவன் ஃப்ரெண்டு கேட்டான், ஏன்டா போகிறதுக்கு முன்னாடி நல்லா தானடா சிரிச்சுட்டு போனான், அதுக்குள்ளே என்னடா உனக்கு இவ்வளோ சிலுவை தரிசனம் கண்டுட்டியாடா என்னடான்னு கேட்கும்போது அவன் சொன்னான், இல்லைடா போன கரண்ட்டு திரும்பும்போது பேப்பர் பறந்து பாஸ்டருக்கு அடியில் போயிடுச்சுடா, அதனால் வேறு வார்த்தையே வரல, அதனால தான் இந்த வசனமும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லியே நான் எப்படியோ என் ஓட்டத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன்னான்னு சொல்லி. அதுபோல தான் இவங்களும் இப்போது என் தேவனேன்னு சொல்லி அறிவிப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. ஆனால் ஒரு மனுஷனை ஆண்டவருக்குள்ளே இணைக்கிறதும் கிறிஸ்துவின் பிறப்பு என்பது ஆராதனைக்குரியது என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம இப்போ தீர்ப்புக்கு நேராக வந்திருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு என்பது நாம் ஆராதிப்பதற்கு உரியதா, அறிவிப்பதற்கு உரியதா? 2 பக்கம் தங்களுடைய வாதத்தை எடுத்து அருமையாக வச்சுருக்காங்க. இவங்க எல்லாம் சொல்கிறத பார்க்கும்போது என்ன இவங்க அறிவிச்சு என்ன சாதிச்சிட்டாங்கங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆராதனை என்பது என்னது? அது ஒரு தனிப்பட்ட அர்ப்பணிப்போடு ஆராதிக்கப்படுகிற ஒரு விஷயம், தனிப்பட்ட அனுபவம். ஆராதிக்க தேவனை ஆராதிக்க நாம் தேவனோடு இணைக்கப்படுகிறோம். அவரோடைய பரலோகத்தின் வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை வளர பண்ணுகிறது. பிதா சொன்னார், நான் தேவனாய கர்த்தனுடைய வார்த்தை, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள். அப்போது பரிசுத்தராக இருக்கணும்னா நமக்கு என்ன தேவைப்படுது? அறிவிப்பில்லை, ஆராதனை தான் தேவைப்படுது. மணவாட்டி சபை ஆயத்தப்படுத்தப்படுகிற நோக்கம் தேவனுடைய மணவாளனுக்காகத்தான் இந்த சபை ஆயத்தப்படுத்தப்படுது. இயேசு கிறிஸ்துவுக்காக, மணவாளனுக்காக சபை ஆயத்தப்படுத்தப்படுது. அப்போ ஆராதனை இல்லாமல் ஒருத்தன் தன்னுடைய ஜீவியத்தில் வளரவும் முடியாது, அவன் அதை மற்றவங்களுக்கு சொல்லவும் முடியாது. நம்ம வீட்டில் கிறிஸ்மஸுக்கு மோஸ்ட்லி நீங்கள் எல்லாம் பிரியாணி தான் செய்வீங்க. நல்லது, எங்கள் வீட்டில் அதான் நடக்கும். இப்போது வீட்டில் பிரியாணி சமையல் பண்ணிட்டு இருக்கிற வேலையே கொஞ்சம் ஒரு 12 மணி ஆகிற வேலையே அடுத்த தெருவுக்கு என்ன பண்ணிடும், வாசம் போயிடும். அங்கே சொல்லிடுவாங்க, பிரதருக்கு சிஸ்டருக்கு வீட்டில் இன்றைக்கி பிரியாணி சாப்பாடு ஆயத்தமாக இருக்குன்ட்டு. ஆனால் இவங்க போய் சொல்ல மாட்டாங்க. இவங்க போய் என் வீட்டில் சாப்பாடு பிரியாணின்னு போய் அறிவிக்க மாட்டாங்க. ஒரு வீட்டில் செஞ்ச அந்த சமையல் பண்ணின அந்த பிரியாணியை சொல்லாமலேயே அங்கே என்ன தெரிஞ்சிருது, அவங்களுக்கு தகவல் போயிடுது. அப்போ ஆனால் அந்த பிரியாணி சரியாக செய்யலைன்னா அந்த வாசம் என்ன செய்யாது, அங்கே போகாது, தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் ஒழுங்கானபடி உண்மையுள்ள வேதத்து வசனத்தின்படி அர்ப்பணிப்போட வசனம் சொல்லுது, நீங்கள் ஜீவபலியாக உங்களை ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை கர்த்தருக்கு செய்யும்போது ஒரு நிச்சயமாக அது தானாகவே அந்த வாசனை என்ன செய்யும், 10 வீட்டுக்கு போகும். ஆண்டு காலஞ்சென்ற அருமையான போதகர் தாமஸ்ராஜ் அடிக்கடி எங்கிட்ட சொல்லுவாங்க, நம்முடைய சபையை பற்றி நல்ல ஒரு வாசனை வெளியில் போயிட்டு இருக்குது பிரதர். தினம் ஒவ்வொரு வாரம் ஆட்கள் புதுசாக வர்றாங்க.
அறிவிக்காமலே வர்றாங்க. நல்ல ஆராதனையை, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி அவர் அடிக்கடி சொல்கிறது உண்டு. இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ அந்த இயேசு இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன? வசனம் வந்து பார்த்திங்கன்னா மத்தேயு 1:21 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய நோக்கம் என்னன்னா, கிறிஸ்மஸினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இதுதான் கிறிஸ்மஸினுடைய நோக்கம். அவர் பிறந்ததோடு அது முடிஞ்சு போனதில்லை. எப்போ சிலுவையில் போய் மரித்ததோடையும் போயிருந்தால் பிரயோஜனம் இல்லை. உயிரோடு எழும்பின போது அவருடைய பிறப்புக்கு அர்த்தம் உண்டாயினது. பாவத்திலிருந்து மனிதனை மீட்டெடுத்த அந்த அர்ப்பணிப்பு சம்பவம் நடந்தது. இப்போது பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கணும்னா, இப்போ ஒரு சோப்பு இருக்குது, ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு சோப்பு இருக்குது. நான் ரொம்ப விளக்கம் போகல, டைம் இல்லை. அந்த சோப்பை வாங்கி நான் என்னுடைய சட்டையில் போட்டு அதை துவைச்சி கழுவுனா தான் அந்த அழுக்கு என்ன செய்யும், போகும், இல்லைன்னா போகாது. இதுதான் ஆராதனை. நம்முடைய அழுக்கு போகணுன்னா நம்ம ஆராதிச்சு தான் ஆகணும். அறிவிச்சிட்டே இருந்தால் நம்முடைய பாவங்கள் போகவும் செய்யாது, நம்ம கழுவப்படவும் மாட்டோம், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகவும் மாட்டோம். இன்னும் நான் கொஞ்சம் உள்ள சொல்லி உங்களுக்கு தீர்ப்பை சொல்லி நான் முடிச்சிடுறேன். இப்போது ஆண்டவரோடு கூட நல்லா ஆராதிச்சிட்டு இருந்தவன் தான் யாருதுன்னா பேதுரு. நல்லா ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தவன். எப்படி சொல்கிறேன்னா, இயேசு விட்டு அவன் சொன்னான், நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆண்டவர் கேட்டார், என்ன யார் என்று உலகம் சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? அந்த பேதுரு சொன்னான், நீர் தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து. ஆண்டவர் சொன்னார், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலிருந்து பிதாவினரே உனக்கு என்ன செஞ்சார், வெளிப்படுத்தினார். இது எப்படி அவர் உனக்கு கிடச்சுன்னா, அவன் இயேசுவோடு நெருங்கி இருந்ததுனால அவனுக்கு அந்த வெளிப்பாடு வந்து கிடச்சிருக்கு. இது ஒரு ஆராதனையினுடைய அனுபவம். இது ஆராதனைக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த ஆராதனைக்கு அடையாளமான இந்த வெளிப்பாடு அவனுக்கு கிடைச்சதுனால அவன் சொன்னத போது ஆண்டவர் சொன்னார், நீ இதை யாருக்கும் சொல்லாத, நீ பாக்கியவான் அப்படின்னு அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாரு. அதன் பிற்பாடு உள்ள விஷயத்தை விட்டுருவோம். இப்போ திருப்பி ஆண்டவர் கூப்பிடுவார், சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, நீ என்னை அன்பாக இருக்கிறாயா, நேசிக்கிறாயா? உமக்கு தெரியும் ஆண்டவரே, தெரிஞ்சு வச்சுட்டு 3 தடவை கேட்டுட்டு தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என்ன செய்கிற, உனக்கு தெரியுதில்ல, அப்போ நீ என்ன செய், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இது கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அதோட இதை வந்து நீங்கள் ஒரு ஆராதனை அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிடுங்க. இதுதான் ஆராதனை. ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம், வெளிப்பாடுகளை பெறுகிறோம், நம்மளை பரிசுத்தம் பண்ணுறோம். இது ஆண்டவரோடு கூட இருக்கிற அனுபவம். நேரே ஆண்டவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துக்கு கொண்டு வர்றாரு. நீ என்ன செய், புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் நாமத்தினால் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஆராதிக்க சொன்னேன். அந்த ஆராதிக்க சொன்னதை எல்லாம் நீ மற்றவங்களுக்கு போய் என்ன செய், சொல்லு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சொல்லு. ஏன்னா அதுக்கு பிறகு சொல்ல முடியாது. உலகத்தின் முடிவு பரியந்தம் சொல்லு. அப்பொழுது என்ன சொல்லு, அது உன் மேலே, அது அவன் கூட இருக்கிறேன், நீ சொல்லு, அப்போ தான் மற்றவன் ரட்சிக்கப்பட முடியும். வெறும் பிரியாணியை நான் செஞ்சு வச்சுட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அதை 4 பேர் ருசிக்கணும். சோப்பு வந்து என் துணிக்கு போடுறேன், அழுக்கெல்லாம் போகுது, வெண்மையாகுது. இந்த சோப்பை இன்னொருத்தங்களுக்கு சொல்லலைன்னா இன்னொருத்தன் என்ன செய்ய முடியாது, அவன் பயன்பெற முடியாது. இந்த சோப்புன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீ என் கூட இருந்து ஆராதிப்பா, நீ என் கூட இருக்கணும், என்னை ஆராதிக்கணும், எல்லாம் கரெக்டு தான். நீ என்ன செய்யணும், ஆராதனையோடு நீ நிப்பாட்ட முடியாது. நீ கடந்து போய் உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷத்தை சொல்லு. இது கர்த்தருடைய கட்டளை. நான் பிறந்த நோக்கமே அதுதான்ப்பா. நான் இந்த பூமியில் பிறந்த நோக்கமே அதுதான். எதுக்கு, உங்கள் பாவத்தை நீக்கணும், இதை எல்லாருக்கும் போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே முடிக்கிறார். இப்போ ஆராதனையாக அறிவிப்பான்னு வந்ததுன்னா, ஆராதிக்கிறவன் நல்லா ஆராதிப்பான், அடுத்த வீட்டுக்கே சொல்லாமல் உட்காந்துருவான்.
ஒத்துக்கிறீங்களா? நல்லா ஆராதிப்பான், நைட் விடிய விடிய ஜெபம் பண்ணுவான் என்ன மாதிரி. ஆனால் அடுத்த வீட்டுக்கே சொல்ல மாட்டான் என்ன மாதிரி. இதனால என்ன பிரயோஜனம்? ஆண்டவருடைய கட்டளை நிறைவேறலையே. இன்னொருத்தன் இருக்கிறான் அறிவிக்கிறவன், ஆனால் அவன் ஆராதனை பண்ணாமல் அவன் அறிவிக்க முடியாது. கண்டிப்பாக அறிவிக்கிறான். இப்போ அந்த ஆராதனை பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அவன் போகிறான். கர்த்தர் தான் சொன்னார், உங்களை நான் அக்கறைக்கு கொண்டு போகிறேன்டா அவங்கடா, அடுத்தது இதுக்கு போகணும். அதனுடைய உண்மையான அனுபவம் என்னன்னா, வெறும் நம்மளே இதை ருசிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு அர்த்தமே இல்லை. தேவன் பிறந்ததுக்கு நோக்கமே தவறாக போயிடும். எனவே ஆராதனை கண்டிப்பாக அவசியம். ஆராதிக்காமல் ஒருத்தன் அறிவிக்கவே முடியாது. ஆராதனை அவசியம். அதை அடிப்படையாக கொண்டு அதை காட்டிலும் இன்றைய கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நோக்கமே மற்றவர்களுக்கு அறிவிப்பது தான் என்ற தீர்ப்பினை உறுதியாக சொல்லி இறுதியாக நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.